வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளாக் 5. அதுல யூனிட் 12ல இருந்து 14 வரைக்கும் பார்க்க போறோம். சோ இதுல நம்ம மூணு விஷயங்களை குறிச்சு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் குழந்தையில இருந்து எந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை குழந்தைங்களுக்கு கொடுத்தா அந்த குழந்தையோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். அதே மாதிரி இளைஞர்கள் அவங்களோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். அதே மாதிரி வயதானவங்களுக்கு எப்படி நம்ம மனநலத்தை பிராக்டிஸ் பண்றது, இது மூணுத்தையும் பார்க்க போறோம். இந்த மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புளோட டெவலப்மெண்ட்டை நம்ம பார்க்க போறோம். ஸோ முதலாவதா குழந்தை பருவத்தில் நம்ம எப்படி ஒரு நல்ல மனநலத்தை உருவாக்குறது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நிறைய தியரிஸ் இதுக்கு கொடுத்துருப்பாங்க. எப்படி ஒரு குழந்தைய வளர்க்கணும், என்ன சூழ்நிலையில வளர்க்கணும், என்ன மாதிரி மனநிலைமையை அந்த குழந்தைக்கு கொடுத்தா அது நல்லபடியா வளரும் அதோட வாழ்க்கை சூழல்ல, அந்த மாதிரி சொல்றதுக்கு நிறைய சைக்காலஜிஸ்ட் தியரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல ரொம்ப பேசப்பட்ட ரொம்ப பயன் அளிக்கக்கூடிய தியரின்றது எரிக்சனோட சைக்கோ சோசியல் தியரின்னு சொல்லுவோம். ஸோ இவர் என்ன சொல்வார் அப்படின்னா, சைக்கலாஜிக்கலாவும் சோசியல்னா சமூகம் சார்ந்து இது ரெண்டுமே ஒரு வளர்ச்சியை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. சோ இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு 8 ஸ்டேஜஸ் சொல்லியிருப்பாங்க, 8 வகையான ஸ்டேஜஸ் சொல்லியிருப்பாங்க. சோ அதுல ஒவ்வொரு கட்டத்திலயுமே அந்த குழந்தை ஒவ்வொரு பரீட்சைக்கு உள்ளாகும்னு சொல்லுவாங்க. சோ பரீட்சைக்கு எந்த மாதிரி உள்ளாகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு 1ல இருந்து 3 வயசுக்குள்ள ட்ரஸ்ட் வர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட்ன்ற ஒரு பரீட்சைக்கு உருவாகும். ட்ரஸ்ட்னா என்ன அப்படின்னா, நம்பிக்கை வைக்கலாமா வைக்க கூடாதா, அப்ப இந்த உலகத்து மேல நம்பிக்கை வைக்கலாமா வைக்க கூடாதான்னு கான்ஸ்டன்டா அந்த குழந்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம சுத்தி இருக்கிற அந்த சமூக சூழல்ல இருக்கிற நம்ம அதுக்கு எந்த மாதிரி சூழ்நிலையை கொடுக்குறோமோ அதை பொறுத்துதான் அது நம்பலாமா வேணாமான்றது டிசைட் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ இதே மாதிரி 8 கட்டங்களா 8 பரீட்சைகளை தாண்டி ஒவ்வொரு கட்டத்திலயும் லைஃப்ல அந்த பரீட்சையை தாண்டி நம்ம என்ன மாதிரியான சூழலை கொடுக்குறோமோ அதை வச்சு அதை தீர்மானிச்சு தன்னோட வாழ்க்கையோட சூழலை தீர்மானிச்சுட்டு வரும்னு சொல்றாங்க. சோ இங்க இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நெருக்கடியை தீர்ப்பது சாதகமான முடிவை தரும்னு சொல்றாங்க. நெருக்கடியை தீர்ப்பது அப்படின்னா அந்த ஒரு ரெண்டு விஷயத்துல எதை நான் சூஸ் பண்றது அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடின்றது நம்ம என்ன சூழல் கொடுக்குறோமோ அதை வச்சு அதை தாண்டி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஒவ்வொரு கட்டத்திலயும் அதுக்கு இருக்கிற டாஸ்க். அதை நல்லபடியா தாண்டி வந்துருச்சு. அந்த 2 நெருக்கடின்றது ஒண்ணு பாசிட்டிவா இருக்கும், இன்னொன்னு நெகட்டிவா இருக்கும். சோ பாசிட்டிவா தாண்டி வந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கை சூழல் நல்லபடியா இருக்கும். நெகட்டிவா தாண்டி வருது அப்படின்னா அது ஏதோ ஒரு மனநலம் சார்ந்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எரிக்சன் சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் இந்த ஏர்லி எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஆரம்ப காலகட்டத்துல 1ல இருந்து 5 வயசுக்குள்ள அந்த குழந்தை எதெல்லாம் பார்த்து பழகி எதெல்லாம் கத்துக்குதோ அதுதான் அதோட வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்னு எரிக்சன் சொல்றாரு. சோ இதுதான் குழந்தை பருவத்துல எரிக்சனோட தியரி. ஒவ்வொரு கட்டத்திலயும் ஒரு பரீட்சை இருக்கும், அதை தாண்டி வரது மூலியமா அவங்களோட வாழ்க்கை நேர்மறையா ஆகுறதுக்கும் எதிர்மறை ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அவங்க அந்த வாழ்க்கை சூழல்ல 1ல இருந்து 5 வயசு வரைக்கும் என்ன மாதிரி சூழல்ல வளர்றாங்களோ அதை பொறுத்துதான் அவங்களோட வாழ்க்கை டிசைட் ஆகணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வைகாட்ஸ்கியோட சோசியோ கல்ச்சுரல் தியரின்றது ரொம்ப முக்கியமா பேசப்படுறது. அது நிறைய ஸ்கூல்ஸ்லயும் காலேஜஸ்லயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கா இருக்கு. பேரண்ட்ஸும் கூட யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வேற சமூகம் சார்ந்த தொழில்நுட்பங்கள் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறவங்களும் கூட யூஸ் பண்ணலாம். சோ இது எப்படி என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், என்ன டெக்னிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு டெக்னிக் சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்கெஃபோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கெஃபோல்டிங்னா என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கும் போது எல்லா விதமான குவாலிட்டிஸோடையும் பிறந்துராது. அது நம்ம தான் அதுக்கு ஒன்னொன்னா கத்து கொடுத்து டெவலப் பண்ணணும்னு வைகாட்ஸ்கி சொல்றாரு. அந்த கத்து கொடுத்து டெவலப் பண்ணும்போது எப்படி ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் சைக்கிளோட கத்துக்கும் போது அவங்க அம்மாவோ அப்பாவோ பக்கத்திலேயே இருந்து ஃபுல்லா புடிச்சுட்டே ஓட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி 2 சக்கரங்களுக்கு பதிலா 4 சக்கரங்கள் வச்சிருக்கும். அதை ஃபுல்லா சேஃப்டி வச்சுட்டு அதுக்கு அந்த ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்போம். சோ அப்போ பக்கத்திலே இருந்து இது பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் ஓட்டி பழகினதுக்கு அப்புறம் அந்த 2 எக்ஸ்ட்ரா வீல்ஸ் ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அம்மா அப்பா கொஞ்சம் கொஞ்சமா கை எடுத்து அந்த குழந்தைங்களை தன்னால சுயமா செயல்பட விடுவாங்க. அந்த சைக்கிளை அவங்களாவே ஓட்டுற மாதிரி செய்ய விடுவாங்க. சோ அதுதான் ஸ்கஃபோல்டிங்னு சொல்றாங்க. குழந்தை அந்த திறன் இல்லாம தான் பிறக்குது, ஏதோ ஒரு கொஞ்சம் திறனோட பிறக்குது. பட் ஆனா மற்ற திறன்கள், இந்த வாழ்க்கை இந்த உலகத்துல வாழக்கூடிய திறன்களை வளர்த்துக்கிறது நம்ம மூலியமா தான், அந்த சமூகம் சார்ந்த மக்கள் மூலியமா தான் அந்த திறன் வளருது. சோ அவ ஸ்கெஃபோல்டிங்கா என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அந்த கொடுக்குற சப்போர்ட்டை நம்ம நிறுத்தணும். ஃபர்ஸ்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. நிறுத்துறது மூலியமா அவனால சுயமா அந்த வாழ்க்கையை வழி நடத்த முடியும். சோ அதுதான் சோசியோ கல்ச்சுரல் தியரி.
முறையில வைகாட்ஸ்கி சொல்லுவாரு. ஸோ ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டிஸ்டல் டெவலப்மெண்ட் அப்படின்னா நெருங்கிய வளர்ச்சியின் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கத்து கொடுக்குறோம் இல்லையா, ஒரு விஷயத்த கத்து கொடுத்துட்டு மெதுவா அந்த கத்து கொடுக்கறதுல இருந்து நம்ம விலகிட்டு அவங்களையா கத்துக்க வைக்கிறோம் இல்லையா, அந்த இடம் அது என்ன என்ன சூழல்ல நம்ம வந்து அவங்கள உருவாக்குறோமோ அந்த சூழல் பேரு தான் வந்து ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சோசியல்ல, அதாவது சமூகம் சார்ந்த யாரோ ஒருத்தர் வந்து அவங்க கூடவே இருந்து சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் விலகுறதுனால இந்த ப்ராக்சிமல் அப்படின்ற வேர்டு வந்து இங்க வருது. அதுக்கப்புறம் ரெசிலியன்ஸ்ன்றது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு குவாலிட்டி. ஒரு குழந்தையா அது வளர்த்துக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி. ரெசிலியன்ஸ்னா என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல பவுன்சிங் பேக் ஃப்ரம் அட்வர்ஸ் சிச்சுவேஷன் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும்போது அந்த கஷ்டத்தை குறிச்சு அவங்க வந்து ஏங்கி அப்படியே சோர்ந்து போயிடாம இந்த கஷ்டத்துல இருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க வந்து வெளியில இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க பார்த்து சீக்கிரமா அவங்க வெளியே வந்துருவாங்க அந்த கஷ்டத்துல இருந்து. அந்த கஷ்டம் இருக்கு, ஏதோ ஒரு பண கஷ்டமோ இல்ல மன கஷ்டமோ வந்திருக்கு அப்படின்னா அதை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னு அவங்களோட சிந்தனைகள் வந்து அதை நோக்கி போயிட்டு சீக்கிரமா அந்த ஒரு சோகமான ஒரு சூழ்நிலையில இருந்து வெளியே வந்துருவாங்க. இந்த திறன் வந்து ஒரு அடல்ட்டா இருக்கும் போதோ, அதாவது ஒரு நல்ல இளைஞரா இருக்கும் போதோ, இல்ல நம்ம வயதான காலத்துல முதியவர்கள் ஆகும் போதோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டியா பார்க்கப்படுது. இந்த உலகத்தை வச்சு பார்க்கும்போது முக்கியமான குவாலிட்டி. சோ அப்போ குழந்தையில இது எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பாசிட்டிவான என்விரான்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த ரெசிலியன்ஸ் வந்து உருவாகும்னு சொல்றாங்க. பாசிட்டிவான என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்னா நேர்மறையான எண்ணங்களை நம்ம குழந்தைகள் கிட்ட வந்து விதைக்கணும். அதாவது உன்னால முடியும், உன்னால எல்லாமே பண்ண முடியும், நாங்க அம்மா அப்பா இருக்கிறது உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான், அதே மாதிரி டீச்சர்ஸா இருந்தாங்க அப்படின்னா உன்னை சப்போர்ட் பண்றதுக்கு தான் நாங்க இருக்கோம். இந்த மாதிரி குழந்தை கிட்ட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாவே நம்ம பேசிட்டே இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து வரும். ஓகே, என்னால முடியும். சப்போர்ட்டோட சோசியல்ல வந்து இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த சப்போர்ட்டை யூஸ் பண்ணி என்னால முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை, ஒரு பிம்பத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் உங்களுக்குலாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரலாம். சின்ன வயசுல கஷ்டப்பட்டவங்களும் வந்து வாழ்க்கையில பெருசா அச்சீவ் பண்ணிருக்காங்கல்ல, அப்துல் கலாம் மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வாழ்க்கையில நல்லபடியா வந்திருக்காங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இருந்திருக்காங்க. சோ அப்ப அவங்க எல்லாம் வந்து ரெசிலியன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எப்படி அவங்களுக்கு எல்லாம் வளராம இருந்துச்சா? அவங்க எல்லாம் ரெசிலியண்டா தானே இருந்தாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். சோ ரெசிலியண்டா இருக்கிறதுன்றது வந்து அந்த எக்கனாமிக்ஸ் சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வச்சு வர்றது கிடையாது. அதாவது அவங்களோட பொருளாதாரத்தை வச்சு வர்றது கிடையாது. அவங்க எப்படி என்ன ஒரு மனநிலைமையில வளர்க்கப்படுறாங்களோ அதை பொறுத்து அமைகிறது தான் வந்து இந்த ரெசிலியன்ஸ். பட் ஆனா வந்து பாவர்ட்டியா இருக்கிறது, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதும் ஒரு வகையை அஃபெக்ட் பண்ணும் அந்த குழந்தைய. பட் அதை நம்ம வந்து அப்பா அம்மா ஆகிய பேரண்ட்ஸ் வந்து அதை பெருசா பேசி நம்ம கிட்ட காசு இல்ல அந்த மாதிரி அந்த குழந்தைகிட்ட சொல்லாம இருந்தாங்க அப்படின்னா அது அஃபெக்ட் பண்ணாது. அதே அது அவங்க அதை பெருசா அந்த குழந்தைகிட்ட கொண்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ரெசிலியன்ஸ் வந்து குழந்தையோட ரெசிலியன்ஸை அஃபெக்ட் பண்ணும். சோ எப்படி நம்ம ரெசிலியன்ஸை பாசிட்டிவா டெவலப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டெம்பரமெண்ட்னா மனோபாவம். நம்ம என்ன மாதிரியான மனோபாவத்துல இருக்கோமோ அந்த குழந்தைய சுத்தி இருக்கிறவங்க என்ன மாதிரியான மனோபாவத்துல இருக்கிறோமோ அதே மாதிரிதான் அந்த குழந்தையும் வரும். அம்மா அப்பா வந்து ரொம்ப வந்து ஆன்சியஸா இருக்காங்க, எதுக்கு எடுத்தாலும் பதட்டப்பட்டுட்டே இருக்காங்க, ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா 10 தடவை யோசிச்சு பண்றாங்க அப்படின்னா குழந்தையும் அதே மாதிரி கான்பிடன்ஸ் இல்லாம ஒரு விஷயத்த 10 தடவைக்கு யோசிச்சுட்டு பதட்டமாவே வந்து பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா அது அவங்கள பார்த்துதான் வளருது. சோ அப்படி இருக்கும்போது அந்த மனோபாவம்ன்றது வந்து அவங்கள சுத்தி இருக்கிற மனிதர்களை வச்சுதான் டிசைட் ஆகுது. சோ அதை நம்ம மாத்தி நல்ல விதமா கொடுத்தோம் அப்படின்னா அந்த டெம்பரமெண்ட் வந்து நல்லபடியா வளரும். அப்போ ஒரு விஷயத்த அவங்களால தெளிவா பார்க்க முடியும். அதுக்கப்புறம் செல்ஃப் எஃபிகசி அப்படின்னா சுய செயல்திறன் அப்படின்னு சொல்லுவோம். என்னால முடியும், எனக்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்கு, எனக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த கெப்பாசிட்டி இருக்கு, இந்த திறன்கள் இருக்கு, இதை நான் வந்து நல்லபடியா செயல்படுத்தினேன் அப்படின்னால என்னால வாழ்க்கையில நல்லபடியா முன்னேற முடியும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையை தான் வந்து செல்ஃப் எஃபிகசின்னு சொல்லுவோம். என்னோட திறன்களை குறிச்சு எனக்கு இருக்கிற நம்பிக்கை, அது செல்ஃப் எஃபிகசி. சோ இது எப்ப வரும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து உனக்கு இந்த குவாலிட்டி இருக்கு, நீ நல்லா பாடுற, நீ நல்லா டான்ஸ் ஆடுற, நீ நல்லா யோசிக்கிற, ஒரு விஷயத்த கொடுத்தா அதை நல்லா பர்ஃபெக்டா பண்ற, இந்த மாதிரி அவங்க அம்மா அப்பா இல்ல சுத்தி இருக்கிறவங்க சொல்லும் போது அந்த குழந்தைங்களுக்கு ஓகே இந்த ட்ரைட் எல்லாம் நமக்குள்ள இருக்கு போல, இந்த திறன்கள்லாம் நமக்குள்ள இருக்கு போலன்றது தெரிய வரும். இதேதான் அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு விஷயம் கொடுத்தா ஒழுங்காவே பண்ண மாட்ற, எதுவுமே வந்து உனக்கு தெரியல, ஒரு டான்ஸ் கூட ஒழுங்கா ஆட தெரியல, ஒரு பாட்டு கூட சரியா பாட தெரியல, இப்படி நெகட்டிவாவே அந்த குழந்தைய சொல்லிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த சுய செயல்திறன்றது அந்த குழந்தைக்கு இல்லாம போயிடும். சோ நம்ம பாசிட்டிவா அதை மாத்துறது மூலியமா அந்த ஒரு ரெசிலியன்ஸை நம்மளால கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் அவுட்லுக்ன்றத வந்து ஆப்டிமிசம்னு சொல்லுவோம். அதாவது வாழ்க்கை ஃபியூச்சரை நோக்குன ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட மெயின்டைன் பண்றதுதான் அந்த ஆப்டிமிசம்ன்றது.
எது நடந்தாலும் நல்லதாவே நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறது அந்த ஆப்டிமிசம் பேசிக்கா. சோ அப்ப அந்த குழந்தை வந்து ஸ்கூல் சேர்க்கும் போது ரொம்ப பதட்டமா தான் இருக்கும். புதுசா ஒரு என்விரான்மெண்ட்ல போறோம், தெரியாத மக்களோட பழக போறோம். இவ்வளவு நாள் வந்து அம்மா அப்பா அந்த ஒரு சூழல்ல இருந்துட்டோம், இப்போ ஒரு புது என்விரான்மெண்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். சோ அப்ப அதுக்கு அந்த ஆன்சைட்டி இருக்கத்தான் செய்யும். சோ அப்ப அம்மா அப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பாசிட்டிவா அந்த குழந்தைங்களுக்கு டீல் பண்ண வைக்கணும். ரொம்ப பாசிட்டிவாவும் சொல்லிடக்கூடாது. ஓவர் பாசிட்டிவா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்களால ஏத்துக்க முடியாது. சோ அதனால ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கை வந்து நம்ம கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஸ்கூல் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கூலை நோக்கி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், படிச்சா இந்த மாதிரி நல்ல இடத்துக்கு போலாம், இல்ல படிக்கிறது மூலியமா உன்னோட ஸ்டோரி புக்ஸை நீயே படிச்சுக்க முடியும், படிக்கிறது மூலியமா 4 இடத்துக்கு உன்னால தனியா போயிட்டு வர முடியும், நான் எழுதி கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே உன்னால படிக்க முடியும், இல்ல வெளியில போய் கடைக்கு ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னா உன்னால அழகா வாங்கிட்டு வர முடியும், மத்தவங்க பேசுறத உன்னால புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கா நம்ம அவங்களுக்கு சொல்றது மூலியமா அதை குறிச்ச பாசிட்டிவ் அவுட்லுக் வந்து அவங்களுக்கு வரும். சரி, நம்ம பேரண்ட்ஸ் வந்து என்ன விஷயத்த வந்து சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு புகட்டி வளர்க்குறோமோ அதை வச்சுதான் அவங்களோட ரெசிலியன்ஸ் அமையுதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, அதாவது செயல்முறைகள் இருக்கு இந்த ரெசிலியன்ஸ் வந்து பில்ட் பண்றதுக்கு. ஸோ ரெசிலியன்ஸ் வந்து பொதுவா அம்மா அப்பா வந்து வளர்க்குறது வந்து அந்த லைக் போன ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம், டெம்பரமெண்ட், செல்ஃப் எஃபிகசி, பாசிட்டிவ் அவுட்லுக். இதே இது சைக்காலஜிஸ்டா நம்ம எப்படி இதை டெவலப் பண்ணலாம், ஒரு ரெசிலியன்ட்டே இல்ல, அந்த அவங்க அம்மா அப்பாவுக்கும் இல்ல, நம்ம கிட்ட கவுன்சிலிங் வந்திருக்காங்க, அவங்களை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து பேரண்ட்ஸும் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்கூல் டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் மற்ற ப்ரொஃபஷன்ஸ்ல இருக்கிறவங்களும் கூட, லைக் குழந்தைகள் சார்ந்து இருக்கிற ப்ரொஃபஷன்ஸ்ல இருக்கிறவங்க கூட ஃபோக்கஸ் பண்ணலாம் இதை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிஸ்க் ஃபோக்கஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லுவோம், அபாயத்தை மையமாக கொண்ட உத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். ரிஸ்க் ஃபோக்கஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ்னா என்ன அப்படின்னா, அந்த குழந்தைக்கு சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் லெவல்ல இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நம்ம எப்படி வந்து மேற்கொள்ளலாம், அதை எப்படி நம்ம தாண்டி வரலாம். அதாவது பொருளாதாரத்துல ரொம்ப கீழே இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைய படிக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பண்ணா ஓரளவுக்கு அந்த குழந்தைய பாதிப்பு இல்லாம படிக்க வைக்க முடியும், இல்ல பாதிப்பு இல்லாம நல்ல ஊட்டச்சத்து உள்ள சாப்பாடு கொடுக்க முடியும். இந்த மாதிரி கண்டிப்பா எல்லாரும் யோசிக்கணும். அதே மாதிரி சில அந்த ஆக்சிடென்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆபத்து ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். பிசிக்கலா வந்து பிரெயின் டேமேஜ் இருக்கு, யோசிக்கவே முடியல அந்த குழந்தைனால அப்படின்னா அது எப்படி சுயமா செயல்படும். சோ அப்ப அந்த பிசிக்கல் டெவலப்மெண்ட்டை நல்லா வளர்க்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். நல்ல அறிவு வளரணும், நல்ல கை கால் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், நல்ல ஓடி ஆடி விளையாட விடணும், பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து ஃபுல்லா இருக்கணும். சோ அப்படி இருந்தாதான் அடுத்து சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட்டே இருக்கும். பிசிக்கலி அவங்க வந்து வீக்கா இருக்கும்போது சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கும். சோ அதனால பிசிக்கல் டெவலப்மெண்ட்ல எந்த ஒரு தவறுதலாவோ இல்ல வந்து டெவலப்மெண்ட் குறைக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம அவங்களோட சூழல்ல இருந்து எடுத்துடணும். அதுதான் வந்து ரிஸ்க் ஃபோக்கஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அசெட் ஃபோக்கஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா வந்து சொத்து மையப்படுத்த உத்திகள் அப்படின்னு சொல்றது. இந்த சொத்துக்கள்லாம் வந்து வீடு வாங்குறதோ, கார் வாங்குறதோ, அந்த குழந்தைக்கு வந்து எஜுகேஷன்ல இன்வெஸ்ட் பண்றதோ அது கிடையாது அசெட்ஸ். இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா சைக்கலாஜிக்கல் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது போன சைட்ல சொன்னது மாதிரி டெம்பரமெண்ட், அதாவது மனோபாவம், நல்ல மனோபாவத்தை கொடுக்கணும், சுயமா சிந்திக்கக்கூடிய திறனை கொடுக்கணும், கிரியேட்டிவிட்டி, புதுசா யோசிக்கிற திறனை அவங்களுக்கு வளர்த்து விடணும், மாரல் பிஹேவியர்ஸ் அவங்களுக்கு வளர்த்து விடணும், சோசியலி வந்து எது கரெக்ட், எது சரி, எது தப்பு, நம்ம வாழ்ற வாழ்க்கை சூழல்ல என்ன விஷயங்கள்லாம் பண்ணா இந்த சமூகம் ஏத்துக்கிறோம், எதெல்லாம் பண்ணா ஏத்துக்கிறாது, இந்த மாதிரி விஷயங்கள் வேல்யூஸ் எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கறது மூலியமா தான் அது ஒரு அசெட்டா மாறும். சைக்கலாஜிக்கல் அசெட்னு இதை சொல்லுவோம். அதாவது மனநலம் சார்ந்த சொத்துக்கள்ன்ற சொல்றதுதான் இது. பாசிட்டிவா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுக்குற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து அசெட் ஃபோக்கஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஃபோக்கஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ். ப்ராசஸ் ஃபோக்கஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ்னா என்ன அப்படின்னா செயல்முறையை மையப்படுத்தப்பட்ட உத்திகள். செயல்முறை மையப்படுத்தப்பட்ட உத்திகள்னா என்ன அப்படின்னா அந்த குழந்தையோட லைக் சுத்தி இருக்கக்கூடிய, பேசக்கூடிய, உரையாடக்கூடிய உறவுகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் அந்த குழந்தையும் ஒரு பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னா அந்த குழந்தைய வந்து எல்லாருமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அட்டென்ஷன் கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த குழந்தைக்கு எது தேவை இல்லை, இந்த இடத்துல என்ன தேவை, என்ன மாதிரியான ஸ்கில் கொடுத்தா அந்த குழந்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும், இந்த வயசுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி
கொடுத்தா அதுக்கு வந்து அந்த அறிவு வந்து டெவலப் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த சுத்தி இருக்கிறவங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கல்ச்சுரல் பிராக்டிசஸ கொண்டு வரணும்னு சொல்றாங்க. கல்ச்சுரல் பிராக்டிஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்தியால இருக்கோம் அப்படின்னா இந்தியால ஒவ்வொரு ஸ்டேட்லயும் என்னென்ன கல்ச்சுரல் பிராக்டிஸ் கொண்டு வராங்க அதை பத்தின ஒரு நாலேஜ் வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். அதே மாதிரி தமிழ்நாடுன்னு இருக்கு அப்படின்னா அந்த தமிழ்நாட்டுல என்ன விஷயங்கள்லாம் நம்ம கலாச்சாரம் வைஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம், எதெல்லாம் நம்ம வந்து கொண்டாடிட்டு வரோம், கொண்டாடக்கூடிய லைக் ஃபங்க்ஷன்ஸோட ஃபெஸ்டிவல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ அப்பதான் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட் வரும். அதாவது நம்ம வந்து சும்மா ஒரு இடத்துல இல்ல, நம்ம ரொம்ப ஒரு பெருமை மிக்க ஒரு நாட்டுலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், பெருமை மிக்க ஒரு குடும்பத்துலதான் நம்ம இருக்கோம், இவ்வளோ நம்மளை சுத்தி பல்வேறு கலாச்சாரங்கள்ல வந்து நல்ல ஒரு லைக் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர்ல தான் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலாச்சாரத்தை நோக்கி அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்லுக் வரும். ஸோ அந்த பேட்ரியாட்டிசம், அதாவது தேசப்பற்று, இதெல்லாம் டெவலப் ஆகக்கூடிய ஸ்டேஜ் வந்து இந்த ப்ராசஸ் ஃபோக்கஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் மூலியமா தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் செயல்முறை மையப்படுத்தப்பட்ட உக்திகள் அப்படின்னு சொல்றது. செயல்முறை மையப்படுத்தப்பட்ட உக்திகள் அப்படின்னா ரெசிலியன்ஸ் எப்படிலாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்றதான் பாக்குறது. கோர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல லைக் ஒரு 8 இது சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிவ் ரிலேஷன்ஷிப் ஃபார் சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ். அதாவது குழந்தை வந்து வந்துருச்சு, நம்ம வந்து அது பேசாம வளரும், நம்ம சாப்பாடு மட்டும் ஊட்டிட்டு ஏதாவது வந்து விளையாட கொடுத்தோம் அப்படின்னா அது பேசாம வளர்ந்து அமைதியா வந்து விளையாண்டுட்டே இருக்கும். திருப்பி அழுகும் போது வந்து சாப்பாடு கொடுத்துட்டு திருப்பி ஏதாவது வந்து விளையாட விட்டோம்னா விளையாண்டுட்டே இருக்கும். இப்படி வந்து இர்ரெஸ்பான்சிபிளா நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைய சுத்தி இருக்கிறவங்க, எஸ்பெஷலி அவங்களோட பெற்றோர்கள், பேரண்ட்ஸ். இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சைல்டு ஃபோக்கஸ்டா இருக்கணும். இந்த குழந்தைக்கு எது தேவை இல்லை, எந்த மாதிரி வளர்க்கணும், இதெல்லாம் அவங்க முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு தான் அந்த குழந்தைக்குரிய சூழலவே வந்து அவங்க உருவாக்கணும்னு சொல்றாங்க. சோ அதனால ரெஸ்பான்சிவ், அதாவது குழந்தையை வளர்க்கக்கூடிய உறவுகள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து லைக் ஒரு ரெஸ்பான்சிவ் ஆட்டிடியூட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் அண்ட் கோர் ஸ்கில்ஸ். கோர் ஸ்கில்ஸ்னா என்னன்னா ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்கில்ஸை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் கோர் ஸ்கில்ஸ்ன்னு சொல்றது. கோர் ஸ்கில்ஸ்னா என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்றது ரெசிலியன்ஸை டெவலப் பண்ணணும், அதே மாதிரி ஆப்டிமிசம் டெவலப் பண்ணணும், அதுக்கப்புறம் செல்ஃப் எஸ்டீம் டெவலப் பண்ணணும். ஆப்டிமிசம்ன்றது என்னன்னு சொல்லிட்டு லைக் பின்னாடி நடக்க போறது எல்லாமே வந்து நல்ல விதமா தான் நடக்கும்னு நினைக்கிறது. அதே மாதிரி ரெசிலியன்ஸ்னா வந்து ஒரு விஷயத்துல இருந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை நடக்குது அப்படின்னா அதுல இருந்து எப்படி நம்ம மீண்டு வரலாம் அப்படின்றத அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னா தன்னை குறிச்சு நல்லபடியா ஃபீல் பண்ணணும். அவங்க நான் வந்து யாருக்கும் கீழேயும் கிடையாது மேலேயும் கிடையாது, நான் இந்த மாதிரி ஒரு திறன்களோட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி இந்த திறன்களை வச்சு என்னால வாழ்க்கையில சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பிலீவ் பண்ண வைக்கணும். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் சும்மா நம்ம சொல்றது மூலியமா அந்த குழந்தைக்கு வராது. அவங்க அம்மா அப்பா பிராக்டிஸ் பண்ணணும், அவங்க செயல்முறைப்படுத்தணும், அவங்க தன்னை நம்புறத பார்த்தா அந்த குழந்தை தானும் நான் தன்னை நம்பணும்ன்ற அந்த ஒரு ஆட்டிடியூடுக்கு வரும். சோ இது எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் ரெடியூஸ் சோர்சஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன் த லைஃப்ஸ் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் ஃபேமிலிஸ். குடும்பம் மற்றும் குடும்பங்களின் வாழ்க்கையில் மன அழுத்தத்தின் ஆதாரங்களை குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மன அழுத்தத்தின் ஆதாரங்கள் அப்படின்னா அம்மா அப்பா எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருக்கிறது, இல்ல இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னா அடுத்த மீன்ஸுக்கு நம்ம போகணும். சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னா என்ன பண்ணா வழி வரும் அப்படின்றத யோசிச்சு பேரண்ட்ஸ் வந்து லைக் முற்போக்கா யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து ஒரு லைக் டைவர்ஸ்டு ஃபேமிலிஸ் இருக்கு அப்படின்னா அம்மா அப்பா பிரிஞ்சிருக்காங்க, குழந்தை வந்து ஏதோ ஒரு பேரண்ட் கிட்ட இருக்கு, ஒரு பெற்றோர் கிட்ட இருக்கு அப்படின்னா அம்மா கிட்டயோ இல்ல அப்பா கிட்டயோ இருக்கு அப்படின்னா அவங்க 2 பேரோட ரோலை வந்து அவங்க பாக்கணும். இப்ப அம்மா கிட்ட அந்த குழந்தை இருக்கு அப்படின்னா அப்பா இருந்தா என்ன பண்ணுவாங்களோ அந்த ரோல்ஸையும் அம்மா ஃபுல்ஃபில் பண்ணணும். இதே இது அப்பா கிட்ட வந்து அந்த குழந்தை இருக்கு அப்படின்னா அம்மா இருந்தா என்ன பண்ணுவாங்களோ, என்ன மாதிரியான இமோஷனல் சப்போர்ட் கொடுப்பாங்களோ அதை அப்பா வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சூழலை வந்து அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும். நார்மலா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனிங் எப்படி ஆகுமோ, எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம ஃபுல் லவ் அண்ட் அஃபெக்ஷனோட ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் உருவாகுமோ அந்த மாதிரி ஒரு செட்டிங்கை வந்து அந்த குழந்தைக்கு நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் பேரண்டிங்ன்றது இருக்கு. அதாவது குழந்தை வளர்க்கறதுலயே வந்து விதவிதமான வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல 3 வழிமுறை வந்து நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். அதாவது நிறைய பேரண்ட்ஸ் பின்பற்றுறாங்க, பட் ஆனா அதை பண்ணக்கூடாது அப்படின்றது நெகட்டிவான பேரண்டிங் ஸ்டைல். ஒண்ணு மட்டும்தான் பாசிட்டிவான பேரண்டிங் ஸ்டைல். இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்,
பெர்மிசிவ் பேரண்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, ரொம்ப வந்து விட்டுருவாங்க. எதுனாலும் நீ பண்ணு, என் குழந்தைதான் எனக்கு உலகம், நீ என்ன பண்ணாலும் தப்பே கிடையாது. ஒரு இன்னொரு குழந்தைய நீ அடிச்சுட்டு வந்தாலும் தப்பு கிடையாது, இன்னொரு குழந்தையோட பொருளை நீ எடுத்துட்டு வந்தாலும் தப்பு கிடையாது, அவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துக்கிறேன், நீ எடுக்கிறத எடுத்துட்டே வா. இந்த மாதிரி ரூல்ஸே இல்லாம குழந்தைய வளர்க்குறது, எது சரி எது தப்புன்னு சொல்லாம எனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறது, இம்பல்சிவான ஆட்டிடியூட்ல அந்த குழந்தைய வளர்த்து விட்டுருவாங்க. அதாவது அது கேட்கறதெல்லாம் அதுக்கு கிடைக்கும் போது பின்னாடி ஒரு வாழ்க்கையில ஒரு 20-30 வயசு ஆகும்போது என்ன வேணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அது அவங்களுக்கு கிடைச்சே ஆகணும்ன்ற மாதிரி இருப்பாங்க. சோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, கிரைம்ஸ் கமிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ அதனால பேரண்ட்ஸ் வந்து ரிஜிட் ரூல்ஸ் வந்து அவங்க போடணும். அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஒரு மீடியம் லெவல்ல வைக்கணும். இங்க பெர்மிசிவ்ல இருக்கிறவங்க வந்து லோ எக்ஸ்பெக்டேஷன் தான் வச்சிருப்பாங்க. அந்த குழந்தைய படின்னு சொல்ல மாட்டாங்க, நல்ல ஒரு தொழில் இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கப்புறம் நல்ல ஒரு குணாதிசயங்கள் நீ வளர்த்துக்கணும், நல்ல ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணணும் அப்படின்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. எப்படினாலும் இருந்துக்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உனக்கு எதுனாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை வந்து கிரைம்ஸ் கமிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அதாவது சோஷியலி தவறுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். அதனால இது ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அன்இன்வால்வ்டு பேரண்டிங் அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப சைக்கலாஜிக்கலா குழந்தைங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பேரண்டிங் ஸ்டைல் தான் இது. மோஸ்ட்லி வந்து ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இது என்ன அப்படின்னா, இமோஷனலி அன்அவைலபிள் பேரண்டிங்னு சொல்லுவாங்க. அன்அவைலபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, லைக் உணர்ச்சிகள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாம, அந்த குழந்தையோட உணர்ச்சியும் இவங்க பார்க்காம, இவங்களோட உணர்ச்சியும் அந்த குழந்தைகிட்ட கொடுக்காம, சும்மா வந்து ஒரு பர்சனா அவங்க வாழ்க்கையில இருப்பாங்க. வருவாங்க, சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க, சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, ஏதாவது படிக்கிறியா படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அது அவங்க மத்தபடியே வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க வேலையை பார்க்க போயிருவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, இன்னைக்கு காலேஜ்ல என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி கேட்டு ஒரு இமோஷனல் ஷேரிங் வந்து அங்க இருக்காது. ஒரு நெக்லெக்ட்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்லயே வளர்க்க விடுவாங்க. அதாவது நீ இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஆட்டிடியூட கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இதுதான் சரி இது தப்புன்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுத்து அவங்க வளர்க்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த குழந்தை இருக்கா, சரி இருந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ல வளர்த்து விட்டுருவாங்க. சோ இது வந்து பிற்காலத்துல எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, அவங்க அதே மாதிரியான பார்ட்னர்ஸ் தான் வந்து சீக் பண்ணுவாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து இமோஷனலி அன்அவைலபிளா இருக்காங்க, உணர்ச்சிகள் பகிரக்கூடிய ஒரு உறவுல இல்லை அப்படின்னா, பிற்காலத்துல அவங்க ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல வரும்போது, அதாவது கல்யாணம் பண்ணும்போது அதே மாதிரி இமோஷனலி அன்அவைலபிளான பார்ட்னரை தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு அதுதான் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். அது ஒண்ணுதான் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். லைக் இமோஷனலி அவைலபிளா இருக்கிறவங்க பிராக்டிஸ் பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த குழந்தைக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ அதனால நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து தேடாம அன்அவைலபிளா இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தான் தேடி போவாங்க. அப்படி தேடி போறது மூலியமா கண்டிப்பா அவங்களோட ரிலேஷன்ஷிப்லயும் அவங்களோட சைக்கலாஜிக்கல் என்விரான்மெண்ட்லயும் நிறைய பாதிப்புகள் வரும். சோ அதனால இதுவும் ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் ஸ்டைல்ன்றது, இது வந்து ஒரு பாசியான ஒரு பேரண்டிங் ஸ்டைல். அதாவது நான் சொல்றதை நீ கேட்டே ஆகணும், என்ன பண்ணாலும் வந்து நான் சொல்றதுதான் சரி, அந்த குழந்தை எதிர்த்து பேசக்கூடாது, உடனே வந்து பனிஷ்மெண்ட் பண்ணிடுறது, அடிக்கிறது, இல்ல வேற ஏதாவது ரொம்ப வந்து இன்டென்ஸா பனிஷ் பண்றது, இருட்டுன ரூம்குள்ள போட்டு பூட்டி வைக்கிறது, இந்த மாதிரி பண்றது மூலியமா அந்த குழந்தைக்கு நான் வந்து வாழ்றதுக்கே தகுதி இல்ல எனக்கு வந்து எந்த ஒரு திறனும் இல்ல, எல்லாரும் நல்லவங்க, எல்லாருக்கும் எல்லா திறனும் இருக்கு, எனக்கு எந்த திறனும் இல்லைன்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட அந்த குழந்தைக்கு இது கொண்டு வந்துடும். சோ அதனால அத்தாரிட்டேட்டிவா இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அத்தாரிட்டேட்டிவா இருக்கணும். அத்தாரிட்டேட்டிவ்னா என்ன அப்படின்னா, எந்த இடத்துல தப்பு பண்றாங்களோ அந்த இடத்துல திருத்தணும், எந்த இடத்துல அவங்க சரியான விஷயங்களை பண்றாங்களோ அந்த இடத்துல நம்ம ரிவார்ட் பண்ணணும், அதாவது அவங்கள அப்ரைஸ் பண்ணணும். நல்லா பண்ற, சூப்பரா பண்ணிருக்க, எனக்கு ரொம்ப வந்து ப்ரௌடா இருக்கு உன்னை நினைச்சு, அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு அப்ரிசியேஷனை கொடுக்கும்போது தே ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ அப்போ அவங்க ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா திருப்பி திருப்பி வந்து அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் அவங்க பண்ணுவாங்க. அப்ப அம்மா அப்பாவை எது சந்தோஷப்படுத்துது, அவங்க நல்ல விஷயம் பண்ணும்போது அவங்க வந்து பிரைஸ் பண்றாங்க. சோ அப்ப நல்ல விஷயமா அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி கிளியர் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுப்பாங்க. ஏன் குழந்தை அப்படின்னா இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி நீ படிக்கணும், உன் தகுதி இந்த அளவுக்கு இருக்கு, அப்ப நீ கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டா நல்லபடியா மார்க்கே எடுக்கலாம், உனக்கு நல்ல ஸ்போர்ட்ஸ் வருது, எஃபர்ட்ஸ் போட்டா ஸ்போர்ட்ஸ் இன்னும் ஷைன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு வாழ்க்கையை குறிச்சு எடுத்து சொல்லி அவங்கள வந்து நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு போவாங்க. சோ இது வந்து அத்தாரிட்டேட்டிவ். இது ஒண்ணு மட்டும்தான் பாசிட்டிவான பேரண்டிங்னு சொல்றது. சோ இங்க வந்து என்ன அப்படின்னா, குழந்தைங்க அம்மா அப்பாவை எதிர்த்து பேசாம லைக் அவங்களோட பாயிண்ட்ஸ் சொல்றதுக்கு பேரண்ட்ஸ்
பேரண்ட்ஸ் வந்து ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு ஃபேமிலி சம்பந்தமா டிஸ்கஷன் போகுது, பினான்சியல் சம்பந்தமா டிஸ்கஷன் வந்து குடும்பத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த குழந்தையோட டிஸ்கஷனையும் கேட்பாங்க. உன்னோட பாயிண்ட்ஸ் என்ன, உனக்கு ஏதாவது சொல்லணும் பண்ணிட்டு டெவலப் பண்ணிட்டு வருவாங்க. இது நம்ம குடும்பம், நம்ம எல்லாருமே ஒன்னாதான் இருக்கோம், நம்ம எல்லாருமே ஈக்குவல் தான், உன்னோட கருத்துக்களையும் நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா அந்த ஃபேமிலில ஃபீல் பண்ண வைப்பாங்க. குழந்தை தானே, உனக்கு என்ன தெரிய போகுது, அமைதியா உட்காரு அப்படின்னு சொல்லாம அந்த இம்பார்ட்டன்ஸ் அந்த குழந்தைக்கு கொடுக்கறது மூலியமா அந்த குழந்தை வந்து ரெஸ்பான்சிபிளா வளரும். நம்ம குடும்பம், நம்ம நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது நம்ம குடும்பத்தை கண்டிப்பா வந்து அஃபெக்ட் பண்ணும். சோ அதனால நம்ம சரியான சிந்தனையில யோசிக்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ரெஸ்பான்சிபிளா அதை மாத்தும், அத்தாரிட்டேட்டிவ். சோ இந்த ஒரு பேரண்டிங் ஸ்டைல் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நேர்மறை இளைஞர் வளர்ச்சி, அதாவது பாசிட்டிவ் யூத் டெவலப்மெண்ட். இது எப்படி பண்றது, அதாவது இளைஞர்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட் எப்படி கொடுக்கறது அப்படின்றது. ஏன் இங்க வந்து இளைஞரை ஃபோக்கஸ் பண்ணும், அவங்க என்ன குழந்தையா, அவங்களுக்கு தெரியாதா எது யோசிக்கணும் எது யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இதை வந்து நம்ம பெருசா பேசணும் அப்படின்னா, ஒரு நாட்டோட சொத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இளைஞர்கள் தான். சோ அவங்க வந்து எந்த பாதை நோக்கி போறாங்களோ அந்த நாடும் அதே பாதை நோக்கி தான் போகும். சோ நம்ம வந்து ஒரு உழைக்கக்கூடிய வர்க்கம்ன்றது பாக்குறது வந்து அந்த இளைஞர்களை தான். சோ அவங்க பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் அந்த நாடு வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும். சோ அதனால இளைஞரை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி நம்ம கண்ட்ரி இந்தியா மாதிரியான கண்ட்ரில இளைஞர்களோட வளர்ச்சியை பேச வேண்டிய முக்கியத்துவம் வந்து அதிகமாவே இருக்கு. சோ இங்க வந்து 3 விதமா வந்து இளைஞரோட வளர்ச்சின்றது வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, அவங்க சின்ன வயசுல வளர்க்கப்படுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த வயசுல வந்து எரிக்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த 8 பரீட்சைகள் வைப்பாருன்னு சொன்னேன் இல்லையா. சோ அதுல வந்து ஒரு 7வது பரீட்சையா என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த இளைஞர்கள் இந்த கட்டத்துல வந்து நிக்கும், அடலசன் ஏஜ்ல வந்து நிக்கும். சோ இங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன் விசஸ் ஐடென்டிட்டி ஃபார்மேஷன் சொல்லுவாரு. ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன்னா என்ன அப்படின்னா, நான் யாரு, என்ன தொழில் நான் தேர்ந்தெடுக்கணும், என்ன என்ன படிப்பு நான் படிக்கணும், எதை குறிச்சு என் வாழ்க்கையை நான் கொண்டு போகணும், எங்க அப்பா நல்ல தொழில இருக்காங்க, எங்க அம்மா நல்லபடியா ஒரு வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டாங்க, நான் எனக்குன்னு என்ன அடையாளத்தை நான் உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு அடலசன் ஏஜ்ல அந்த இளைஞர்கள் எல்லாமே ஒரு குழப்பத்தோடயே சுத்துவாங்க. அந்த குழப்பம் எப்ப தீரும் அப்படின்னா, பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் அதுக்கப்புறம் சோசியல் என்விரான்மெண்டோட சப்போர்ட் கிடைக்கும்போது அந்த அந்த குழப்பம் வந்து தீரும். அதே இது வந்து குழப்பம் வந்து தீரல அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு 30 வயசுல ஒரு வேலையில போய் உட்காந்துட்டு திருப்பி 40 வயசுல அந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஏதாவது ஒரு புது வேலையை தேடி போயிட்டே இருப்பாங்க. சோ அவங்க வாழ்க்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஒரு தொடர்ச்சியாவே இருக்காது, அங்கங்க பிச்சு பிச்சு இருக்கிறது மாதிரி இருக்கும். அங்கங்க வந்து ஸ்டக்காயி அவங்க வாழ்க்கையை திருப்பி மறுபடியும் ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. சோ இதே இது ஐடென்டிட்டி ஃபார்மேஷன் ஆயிருச்சு, நான் இதுதான், எனக்கு இதுதான் வரும், இந்த தொழில் எடுத்தா நான் சிறப்பா செயலாற்ற முடியும்னு நினைக்கிறேன், இந்த தொழில்ல என்னோட தடத்தை நான் பதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை எடுத்தாங்க அப்படின்னா கிளியரா அவங்களுக்கு இது சரி வரும் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா எடுத்தாங்க அப்படின்னா அவங்க லைஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தொடர்ச்சியா போகும். அதே மாதிரி நல்ல டெவலப்மெண்டா போகும். அந்த ஆரோ வந்து கிராஃப்ல இருக்க ஆரோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்பர்ஸ் நோக்கி இருக்கும், அதாவது மேல் நோக்கியே இருக்கும், அவங்களோட வளர்ச்சி கீழ் நோக்கி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க 3 விதமா நம்ம வந்து இந்த இளைஞரோட வளர்ச்சியை வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இன்டர்வென்ஷன்னா என்னன்னா ரெமடியேஷன் சொல்லுவோம், அதாவது நிவர்த்தி சார்ந்த விஷயங்கள். இப்போ இளைஞர்கள் வந்து பிறந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து நம்ம நாட்டு சூழலை வந்து மாத்துறது ஒரு விதம். இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு நம்ம எந்த மாதிரி பாசிட்டிவான ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னா இன்டர்வென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் மூலியமா தான். அதாவது நிறைய பேர் வந்து இப்ப நாட்டுல இருக்கிறவங்க எல்லாமே வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காங்க. இந்த கோவிட்க்கு அப்புறம் வந்து யாருக்குமே வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நிறைய ஆபீஸ்ல இருந்து வந்து ஐடி கம்பெனிஸ்ல வந்து வேலையில இருந்து ஆட்களை குறைச்சிட்டே இருக்காங்க. சோ அப்ப நாட்டோட சூழல் வந்து ரொம்ப வந்து ஒரு இளைஞர்கள் வந்து டிப்ரெஷனா இருக்காங்க, மனநலம் குன்றிய ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் வந்து இந்த இன்டர்வென்ஷன் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. சோ இது என்ன அப்படின்னா கவுன்சிலிங் டெக்னிக்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லி தருது, அவங்களே அவங்களை சுயமா வந்து எப்படி மனநலத்தை மெயின்டைன் பண்ணிக்கிறதுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. அதே மாதிரி அங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நடத்துறது. இதே இல்ல அப்படின்னா கவர்மெண்டே ஏதாவது ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அந்த இளைஞர்கள் எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு வேலைக்கு அமர்த்துறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆல்ரெடி டேமேஜ் ஆகிருச்சு, அந்த டேமேஜை சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது ஃபாலோ பண்ற விஷயம் தான் இன்டர்வென்ஷன். சோ அதுக்கப்புறம் வந்து ப்ரிவென்ட்னா என்ன அப்படின்னா
இளைஞர்கள் இனிமேல் வரக்கூடிய இளைஞர்களுக்கு நம்ம எந்த மாதிரி சமுதாயத்தை உருவாக்கணும். இப்ப குழந்தைங்களா இருக்காங்க, ஒரு 10 வருஷத்துல இளைஞர் ஆயிருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றதா வந்து ப்ரிவென்டிவ்ல வரும். சோ ப்ரிவென்டிவ்ல என்ன அப்படின்னா அவங்கள ரிஸ்க்ல போடாம, இப்ப வேலை வாய்ப்பு வந்து குறைஞ்சிட்டே இருக்கு இல்லையா, யார் வந்து நல்லா வந்து குவாலிஃபைடா இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா வேலை இருக்கும். தொழில வந்து சிறப்பா செயலாற்றவங்களுக்கு கண்டிப்பா எங்கனாலும் வேலை இருக்கும். சிறப்பா செயலாற்ற முடியல அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கு அந்த திறன் வந்து குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சோ அப்ப இந்த திறனை குறைய விடாம அந்த திறனை எப்படி நம்ம வந்து லைக் இன்னும் கூட்டி அவங்களை நல்லபடியான வேலையில அமர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரிவென்டிவ்ல பார்க்கலாம். சோ அப்போ ஸ்கூல்ல இருந்தே வந்து அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வந்து கொண்டு வரணும். கொண்டு வந்தா அவங்களால நல்ல வேலை பார்க்க முடியும். வேலையில இருந்து வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி ரொம்ப வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலுமே அவங்க டிப்ரெஸ்ட் ஆயிராங்க அப்படின்னா ஸ்கூல்ல இருந்தே வந்து கவுன்சிலிங்கோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி கொடுக்கறது. ஸ்கூல் கவுன்சிலர் மூலியமா செல்ஃப் பேசிங் டெக்னிக்ஸ் இருக்கு. செல்ஃப் பேசிங் டெக்னிக்ஸ்னா எனக்கு எந்த மாதிரியான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணா என்னோட மனநலத்தினால மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றதான் வந்து செல்ஃப் பேஸ்டு டெக்னிக்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா சில பேருக்கு வந்து யோகா பண்ணா கொஞ்சம் மனநலம் வந்து அமைதியா இருக்கும். அதே இது சில பேருக்கு மெடிடேஷன் பண்ணா நல்லா இருக்கும். சில பேருக்கு வந்து புக் எழுதுறது மூலியமா, இது டைரி எழுதுறது மூலியமா இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி அதுக்கப்புறம் அந்த பேப்பரை எரிக்கிறதோ இல்ல தூக்கி போடுறதோ இல்ல பத்திரமா வைக்கிறது மூலியமா அவங்களுக்கு மன அமைதி கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இருக்கு, தெரியும். பட் ஆனா வந்து இப்படித்தான் பண்ணணும்ன்றது அவங்களுக்கு தெரியாது. சோ அதனால இதெல்லாம் வந்து ஸ்கூல்ஸ்ல இருந்தே சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ப்ரிவென்டிவ்ல வருது. பின்னாடி வரக்கூடியதுக்கு முன்னாடியே நான் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா அந்த பின்னாடி வரக்கூடிய கஷ்டங்கள்ல சமாளிக்க முடியும் அப்படின்றது ப்ரிவென்டிவ்ல வரும். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்ரோச்னு சொல்றாங்க. பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்ரோச்னா என்ன அப்படின்னா அந்த இளைஞர்களோட ஸ்ட்ரென்த்தையும் திறனையும் எப்படி நம்ம உருவாக்கலாம், இன்னும் எப்படி நம்ம நல்லா வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறது தான் வந்து கேரக்டர் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்னு சொல்றது. கேரக்டர் ஸ்ட்ரென்த்னா என்ன அப்படின்னா அவங்களோட குணாதிசயங்களை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தணும். குணாதிசயம்ன்றது என்ன அப்படின்னா தொழில் சார்ந்துதான் நம்மளோட நாடுன்றது வந்து இயங்கிட்டு இருக்கு. தொழில் இல்லாம ஃபேமிலி குடும்பம்ன்றது வந்து ஒரு அடுத்தபட்சமா தான் அந்த நாட்டுல இருக்கிறவங்க பாக்குறாங்க. சோ அப்ப நாடுன்னு வரும்போது தொழில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போக்கஸா இருக்கு. இளைஞர்கள்ன்றது வந்து அந்த ஏஜ் வந்து உழைக்கக்கூடிய ஒரு வர்க்கமா தான் இருக்கு. சோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்ன்றது வந்து அவங்க தொழில் சார்ந்த டெவலப்மெண்டா இருக்கும். சோ எந்த தொழிலுக்கு போறோம்ன்றத அவங்க ஸ்கூல்லயே டிசைட் பண்ணிட்டு அந்த தொழில் குறிச்சு நிறைய வந்து சர்டிபிகேட் ப்ரோக்ராம்ஸோ இல்ல டிப்ளமோ கோர்சஸோ இல்ல தனியா இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸோ. இன்டர்ன்ஷிப்னா என்ன அப்படின்னா இப்ப சைக்காலஜிஸ்ட் ஆகணும் அப்படின்றது ஆசை அப்படின்னா ஏதாவது ஒரு கிளினிக்கல் செட்டிங்லயோ இல்ல கவுன்சிலிங் சென்டர்லயோ போய் கத்துக்கிறது. ஸ்டூடெண்டா இருக்கேன் பட் சின்ன சின்ன வேலையை நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க இன்டர்னா நம்ம இருப்போம். சைக்காலஜி வேலையை தான் நம்ம பார்ப்போம். அதாவது கேஸ் ஹிஸ்டரி டேக்கிங், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட டெமோகிராபிக் டீடைல்ஸ் டேக்கிங். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்கும்போது நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். இப்படித்தான் வந்து கிளைண்ட்ஸ் வருவாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி பட்டு கத்துப்போம் அந்த விஷயத்துல. சோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்கும்போது அவங்களே வந்து அவங்கள பத்தி ரொம்ப கான்பிடண்டா ஃபீல் பண்ணுவாங்க. கான்பிடண்டா ஃபீல் பண்ணும்போது வேலையை குறிச்ச அறிவு நல்லா வளரும். அறிவு இருந்துச்சு அப்படின்னால நல்ல வேலை கிடைக்கும். தொழிலும் வந்து நல்லபடியா மேம்படும். அதே மாதிரி நம்மளோட நாடும் வந்து நல்லபடியா மேம்படும் அப்படின்னு சொல்றது. சோ இந்த 3 விஷயம். அதுக்கப்புறம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் யூத் டெவலப்மெண்ட் சொல்றது. என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இருந்தா பாசிட்டிவ் யூத் டெவலப்மெண்ட் நடக்கும். பாசிட்டிவ்னா என்னது, இளைஞர் வளர்ச்சி வந்து எந்த விஷயங்கள்லாம் இருந்தா நடக்கும்னு சொல்றது. பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ், அதாவது சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்குமே வந்து ஒரு நல்ல சூழல்ல வளர்க்கப்பட்டிருக்கணும். மேல கீழன்னு அந்த கிராஃப் வந்து ஏறி இறங்கக்கூடிய சூழ்நிலையில வளர்க்கப்பட்டிருக்க கூடாது. அதாவது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, அதே மாதிரி படிக்கவும் முடியல அப்படின்னா கண்டிப்பா அவங்களால நல்ல ஒரு தொழில இருக்க முடியாது. அதே இது கஷ்டமான சூழ்நிலை இருக்கு, பட் அந்த கஷ்டத்தை எதிர்கொள்றதுக்கு மத்த விஷயங்களும் பண்ணிட்டு நான் படிக்கவும் செய்யறேன் அப்படின்னா அவங்களால கண்டிப்பா நல்ல சூழலை மெயின்டைன் பண்ண முடியும். சோ அப்துல் கலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலுமே வந்து மார்னிங் வந்து பேப்பர் போட்டுட்டு அந்த காசு சேர்த்து வச்சு ஸ்கூலுக்கு காலேஜ்க்கு கட்டி தான் படிச்சாங்க. சோ அப்போ அந்த ரெசிலியன்ட்டை வந்து குழந்தைங்கள இருந்து நம்ம வளர்த்து விட்டோம் அப்படின்னா அவங்க லைஃப் அவங்க பாத்துப்பாங்க. சோ அப்போ குழந்தையில இருந்து வளர்க்கக்கூடிய வளர்ப்புன்றது வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் அதை பாசிட்டிவா மாத்தக்கூடிய ஒரு ஆட்டிடியூட அவங்களுக்கு நம்ம திணிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க லைஃப் அவங்க பாத்துப்பாங்க. அதுதான் வந்து பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது. நேர்மறையான அனுபவங்கள், நேர்மறையான அனுபவங்களை மாத்தக்கூடிய திறனை நம்ம கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். பாசிட்டிவ் ரிலேஷன்னா என்னது, அம்மா அப்பாவும் அந்த குழந்தையோட இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான ஒரு உறவு. சோ அந்த உறவு எப்படி இருக்கணும்,
ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அன்பு, அதுக்கப்புறம் பாசம் சார்ந்த ஒரு உறவா இருக்கணும். வெறுப்பு, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அக்ரெசிவா, ரொம்ப கோபம் சார்ந்த ஒரு உறவா இருக்கக்கூடாது. சோ அந்த பாசம், அதுக்கப்புறம் அன்பு இருந்தா மட்டும்தான் என் குடும்பத்துக்கு நான் ரொம்ப முக்கியமான ஆளுன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை அவங்க ரெஸ்பான்சிபிளா எடுக்கிறது மூலியமா தான் அவங்க தொழிலையும் அவங்க ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. சோ எல்லாமே வந்து அந்த ஃபேமிலில இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. அவங்க எப்படி அந்த வெளி உலகத்துல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்றது வந்து அந்த குடும்பத்தை குறிச்சுதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் மெயின்டைன் பண்ணணும். பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் எப்படி மெயின்டைன் பண்றது? நல்ல சூழல், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், நல்ல மென்டார்ஸ் இருக்கணும். மென்டார்ஸ் நம்ம நல்லா வளரணும்னு நினைக்கிறவங்க கூட நம்ம டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களோட டைம் அவ்வளவா ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்பெண்ட் பண்ணும் போது நமக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கப்புறம் என்னென்ன வழிகள் இருக்கு நம்ம சாதிக்கிறதுக்கு அப்படின்ற அந்த ஒரு கண் திறப்பா வந்து அவங்க நமக்கு கொடுப்பாங்க. இதே இது நம்ம வந்து கீழே தள்ளக்கூடிய உறவுகளோட நம்ம டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட வளர்ச்சியும் வந்து டவுன் ஆயிட்டே போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் யூத் டெவலப்மெண்ட் சொல்றாங்க. நேர்மறை இளைஞர் வளர்ச்சியின் கோட்பாடுகள் என்ன, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையில இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த ஒரு 3 விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெவலப்மெண்டல் கான்டெக்ட்னு சொல்றது, வளர்ச்சி சூழல்கள். டெவலப்மெண்டல் கான்டெக்ட்னா என்ன அப்படின்னா எப்படி வந்து அந்த குழந்தை எப்படி அந்த இளைஞர் வந்து குழந்தையில இருந்து வளர்க்கப்பட்டிருக்காங்க, பேசிக்கா அதுதான். அம்மா அப்பாவோட உறவு, அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு படிக்கிற சூழல், கைகால் வளர்ச்சி, பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கிறது, நல்ல மூளை வளர்ச்சி இருக்கிறது, இது எல்லாமே வந்து டெவலப்மெண்டல் கான்டெக்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நேச்சர் ஆஃப் த சைல்டு, குழந்தையின் இயல்பு. குழந்தை வந்து நம்ம என்னதான் வந்து கொடுத்தாலும், வெளியில இருந்து அம்மா அப்பா எல்லாமே வந்து பாசிட்டிவா கொடுத்தாலும் அந்த குழந்தைக்குன்னு ஒரு டெம்பரமெண்ட் வந்து அவங்க வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே, அதாவது கருல இருக்கும் போதே வந்து வந்துரும். சோ அப்போ அந்த டெம்பரமெண்ட்டும் வந்து வரும். அதாவது நான் சாதிக்கக்கூடிய ஒரு மனுஷனா, சாதிக்கிறது இல்லாத ஒரு மனுஷனா அப்படின்றது வந்து அந்த குழந்தைல கருவுல இருக்கும் போதே டிசைட் ஆயிரும்னு சொல்லுவாங்க. 50% டிசைட் ஆயிரும். மீதி 50% தான் நம்ம கொடுக்கறது, சோசியல் என்விரான்மெண்ட்ல இருக்கிறவங்க கொடுக்கறது. சோ அப்போ அந்த குழந்தையோட இயல்பு என்னவா இருக்கு, சாதிக்கிறோம்ன்றது இருக்காங்களா, இல்ல நான் ஏதாவது ஒரு ஆர்ட் சம்பந்தமான, அதாவது கலை சம்பந்தமான ஒரு வேலையில நான் இருக்கணும், இல்ல தொழில்நுட்பம் சம்பந்தமான ஒரு வேலையில இருக்கணும், இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஒரு சம்பந்தமான தொழில இருக்கணும்ன்றது வந்து அந்த குழந்தையோட இயல்பு வச்சுதான். வெளியில இருக்கிறவங்க சொல்றத வச்சு ஒரு கோலா அந்த குழந்தை வச்சுச்சுன்னா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அந்த குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அதை கோலா வைக்கும் போது அது அந்த வாழ்க்கையை வந்து நீடிக்கும். சோ அதனால அந்த நேச்சர் ஆஃப் த சைல்டு நம்ம பார்க்கணும். அந்த குழந்தையோட திறன் எந்த அளவுக்கு இருக்கு, குழந்தையோட யோசிக்கிற திறன், அதுக்கப்புறம் வந்து குழந்தையோட செயல் திறன் எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும். சோ அதுக்கப்புறம் ரெடக்ஷன் ஆஃப் ஹை ரிஸ்க் பிஹேவியர்னு சொல்றாங்க. ரெடக்ஷன் ஆஃப் ஹை ரிஸ்க் பிஹேவியர்னா என்ன அப்படின்னா ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய சூழல்களை குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய சூழல்னா வந்து குழந்தைகள் என்னவா இருக்கும், ஆக்சிடென்ட்ஸ் நடக்காம காப்பாற்றணும், அதே மாதிரி அபியூஸ் நடக்காம காப்பாற்றணும், அடிக்கிறது, குழந்தை ரொம்ப போட்டு துன்புறுத்துறது, இல்ல தெரியாத ஆள்கிட்ட குழந்தைய விட்டுட்டு போறது, அவங்க ஏதாவது பண்றது அந்த குழந்தைய. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம பாத்துக்கணும். ஏன்னா அது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலுமே அது பெரிய பாதிப்பு வந்து அந்த குழந்தை பருவத்துல அவங்களுக்கு ஏற்படுத்தும். அதே இது வயசான ஆக ஆக அதுக்கப்புறம் பாதிப்பு வந்தா கூட, பெரிய பாதிப்பு வந்தா கூட நமக்கு சின்னதா வந்து நம்ம எடுத்துட்டு போயிருவோம். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு யோசிக்கிற திறன் இருக்கும். பட் ஆனா குழந்தைங்களுக்கு வந்து சின்னதா ஒரு அடி அடிச்சாலுமே வந்து அது ஒரு அவங்களுக்கு பெருசா இருக்கும். நம்ம வந்து யாருக்குமே வந்து பிடிச்ச மாதிரி இல்ல, யாருக்குமே நம்மள பிடிக்கல, நம்ம எதுக்கு வாழ்றோம், அந்த மாதிரி ஆட்டிடியூட்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு டெவலப் பண்ணிடும். சோ அதனால இந்த மாதிரி ரிஸ்கி பிஹேவியர் உள்ள இடங்கள்ல நம்ம வந்து அந்த குழந்தையை விடக்கூடாது அப்படின்றதுதான் ரிடக்ஷன் ஆஃப் ஹை ரிஸ்க் பிஹேவியர். அதுக்கப்புறம் நிறைய வந்து தியரிஸ் வந்து இதுக்கு இருக்கு. இதை எந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணா இளைஞரோட வளர்ச்சியை நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்து தியரி ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட். தியரி ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா மனித வளர்ச்சியின் கோட்பாடு. பொதுவா ஒருத்தனை எந்த மாதிரி சூழல்ல வளர்த்தா அவனால நல்லபடியா செயல்பட முடியும் அப்படின்றதா வந்து இது பேசிக்கான தியரி. சோ இதுல 2 அம்சங்களை வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் வெல்பீயிங், தனிப்பட்ட நல்வாழ்வு, சோசியல் வெல்பீயிங், சமூகம் சார்ந்த நல்வாழ்வு. இந்த 2மே இருக்கணும் நம்ம நல்லா வாழ்றதுக்கு, அதாவது மனித வளர்ச்சி ஆகுறதுக்கு. தனிப்பட்ட வாழ்வு, அதாவது நல்ல காசு இருக்கு, நல்ல படிப்பு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து எல்லா சூழலுமே வந்து வீட்டுக்குள்ளே இருக்கு, அம்மா அப்பா எல்லாருமே நல்லபடியா இருக்காங்க. பட் ஆனா வெளியில சமூகம் சார்ந்து வரும்போது என்னால ஒரு விஷயத்த பேச முடியல, எனக்கு என்ன வேணும்ன்றதை என்னால சொல்ல முடியல, மத்தவங்க என்ன என்கிட்ட கேக்குறாங்க, என்ன தேவைன்னு கேக்குறாங்கன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியல. இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளால
நம்மளால கண்டிப்பா வந்து அந்த உலகத்துல சஸ்டெயின் பண்ண முடியாது, என்னதான் ஸ்கில்ஸ் நமக்குள்ள இருந்தாலுமே. சோ இது ரெண்டுமே முக்கியம்னு சொல்றாங்க. அதாவது தனிப்பட்ட நல்வாழ்வுன்றது நம்ம மனநலம் நல்லா இருக்கணும், அதே மாதிரி நல்ல ஒரு சூழல்ல நம்ம வளர்க்கப்பட்டிருக்கணும். அதே போல சோஷியல் வெல்பீங் அப்படின்னா மத்தவங்களோட நல்ல ஒரு ஒன்றிணைஞ்சு வளரக்கூடிய ஒரு ஆற்றல் நம்ம பெற்றிருக்கணும்னு சொல்றாங்க. ஒன்றிணைஞ்சு வளரக்கூடிய ஆற்றல்னா என்ன அப்படின்னா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு டாபிக் சொல்லுவாங்க. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படின்னா தன்னோட ஃபீலிங்ஸையும் எமோஷன்ஸையும் எப்படி நம்ம மத்தவங்க கிட்ட எடுத்து கொண்டு போய் காமிக்கிறோம், அதே மாதிரி மத்தவங்க ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், இதை வச்சுதான் நம்மளோட சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து அமையும் சொல்லுவாங்க. இதை நம்ம சரியா பண்ணோம் அப்படின்னா நமக்கு நேர்மறையான சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். சரியா பண்ணல அப்படின்னா எதிர்மறையா நெகட்டிவான சோஷியல் ரிலேஷன்ஸ் தான் மெயின்டைன் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து சரியா இருக்க மாட்டாங்க, ஏமாத்துறவங்களா ஆயிருவாங்க, அதுக்கப்புறம் வந்து நம்மளை விட்டுட்டு போறவங்களா ஆயிருவாங்க, இல்ல நம்ம அவங்கள விட்டுட்டு வரவங்களா ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சரியான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்காது சொசைட்டில, சமூகம் சார்ந்து. இதே இது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து நல்லா பிராக்டிஸ் பண்றது மூலியமா நம்மளால சோஷியல் வெல்பீயிங்க மெயின்டைன் பண்ண முடியும். இங்க சோஷியல் வெல்பீயிங் நல்வாழ்வுன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா நம்மளை சுத்தி வந்து உன்னால முடியும் முடியும்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால நல்லாவே சாதிக்க முடியும். இல்ல அப்படின்னா உன்னால முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க, பட் ஆனா என்னால முடியும் எனக்கு தோணுது, பட் கான்ஸ்டன்டா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்துல நானும் முடியாதுன்னு நம்ப ஆரம்பிச்சிருவேன். சோ அது இருக்கக்கூடாது. இத சுத்தி இருக்கிறவங்க நல்ல விதமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட முன்னேற்றமும் நல்லா இருக்கும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க முன்னேற்றமும் நல்லா இருக்கும். சோ அப்ப நம்மளால வாழ்க்கையில இன்னும் நல்லா ஒரு 50 வயசுல சாகுறத சுத்தி இருக்கிறவங்களோட மோட்டிவேஷன் மூலியமா 60-70 வயசுல கூட நம்ம வந்து தள்ளி கொடுக்க முடியும். சோ அதுதான் வந்து சோஷியல் வெல்பீங்கோட இம்பார்ட்டன்ஸ். வயசானவங்களுக்கு கூட இந்த சோஷியல் வெல்பீங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சுத்தி 4 பேர் வந்து நல்லது சொல்லக்கூடியவங்க இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட மனநலம் வந்து ரொம்பவே வந்து நல்லா மாறும். நல்ல ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் வந்து நம்மளால கொண்டு வர முடியும். நல்ல ஒரு கிரேட்டரான ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் வந்து சீக்கிரமே கொண்டு வர முடியும் இந்த சோஷியல் வெல்பீங் நமக்கு இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் தியரி என்ன அப்படின்னா அந்த தியரி ஆஃப் கான்டெக்ஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கான்டெக்ஸ்ட் அண்ட் கம்யூனிட்டினா முழுக்க முழுக்க இங்க சமூகத்தை மட்டும் தான் பேசுறாங்க. என்ன சூழல்ல வளர்க்கப்படுறாங்க, என்ன மாதிரியான சமூக சூழல் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றதுதான் வந்து இந்த கான்டெக்ஸ்ட் அண்ட் கம்யூனிட்டியில ஃபுல் அண்ட் ஃபுல் பேசுறாங்க. ஸோ இதுல வந்து 8 அம்சங்கள் சொல்றாங்க. 8ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் சேஃப்டி, உடல் மற்றும் உளவியல் பாதுகாப்பு. பிசிக்கலா கண்டிப்பா சேஃப்டி இருக்கணும். அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் சேஃப்டினா என்ன அப்படின்னா அந்த குழந்தை வந்து இந்த ரேப் விக்டிம்ஸா இருப்பாங்க இல்லையா, குழந்தைகள் வந்து அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க அவங்க வந்து அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கே வந்து ரொம்ப வருஷங்கள் எடுக்கும். வருஷங்கள் எடுத்தாலுமே வந்து அவங்க அந்த அடலசன் ஏஜ்ல இருக்கும்போது அவங்களுக்கு மறுபடியும் வந்து இந்த உலகத்தை குறிச்ச பயம் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். புதுசா எதையுமே அவங்க எக்ஸ்ப்ளோரே பண்ண மாட்டாங்க. 4-5 தடவை அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சாதான் இது ஒண்ணும் இல்ல, எல்லாரும் பண்றதா, நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போய் தனியா படிச்சுட்டு சாயங்காலம் வீடு திரும்பி வர்றதுன்றது ஒரு நார்மலான விஷயம் தான், உங்களால பண்ண முடியும்னு நம்ம வந்து அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாதான் அவங்களுக்கு அதை வந்து எடுத்துக்கவே செய்வாங்க. தனியா போயிட்டு வர்றதுன்றதே அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது அவங்களால வாழ்க்கையில எப்படி தனியா சாதிக்க முடியும்? சோ அப்போ குழந்தைங்களை வந்து அந்த மாதிரி சூழலுக்கு நம்ம ஆள்படுத்தாம இருக்கணும். அப்ப அது பேரண்ட்ஸ் கையில தான் இருக்கு. பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் சொசைட்டி, இது 2 கையிலயுமே இருக்கு. சோ அபியூசிவா இருக்கிறது, நெக்லெக்டா வளர்க்கறது, நீ ஒரு மூலையிலே இருந்துட்டு போ, நான் என் வேலையை பாக்குறேன், நீ உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் இந்த ஆட்டிடியூட்லயும் இருக்கக்கூடாது. குழந்தை அதுவா வளரும்னு சொல்லிட்டு சில குழந்தைங்கலாம் அதுவா வளருவாங்க. சோ அது வந்து எப்படின்னா இப்ப இருக்க பேரண்ட்ஸ் வந்து ட்ரெண்ட்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுதான் ரெசிலியன்ஸ் டெவலப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து ஆக்சுவலா தப்பு. ரெசிலியன்ஸ்ன்றது வந்து குழந்தைய தனியா வளர விடுறது, எல்லா ரிஸ்கையும் அந்த குழந்தையவே எடுக்க விட்டு அவங்களாவே வளர விடுறதுன்றது வந்து அந்த ரெசிலியன்ஸை உருவாக்காது. சப்போர்ட்டோட அந்த குழந்தை வந்து ஒரு ரிஸ்க பார்க்கும்போதுதான் அது கண்டிப்பா அந்த ரிஸ்க் அதை தாண்டி வரும்போது வித் சப்போர்ட்டோட தாண்டி வரும்போது அவங்களால ரெசிலியன்ட் டெவலப் பண்ண முடியுமே தவிர்த்து அதுவா வளரணும், அது நீயா சாப்பிட்டுக்க, நீயா உன்னோட செல்ஃப் கேர் பண்ணிக்க, நீயா குளிச்சுக்க, நீயா எதுனாலும் பண்ணிக்க, எங்கனாலும் போயிட்டு வா, நீ விழுகிறியா நீயா எந்திரிச்சு தட்டி விட்டுட்டு நீயா எந்திரிச்சு நில்லு, இந்த மாதிரி சொல்லும் போது கண்டிப்பா அவங்களுக்கு ரெசிலியன்ஸ் டெவலப் ஆகாது. அந்த குழந்தைக்கு மேலும் மேலும் நான் இருக்கிறதே யாருக்கு பிடிக்கல, என்ன வந்து இம்பார்ட்டண்டா யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லா வந்து நான் யாருக்குமே முக்கியமாவே இல்லை, ஐம் அன்வர்த்தி அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கொடுத்துரும். சோ அதனால பிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சமூகம் சார்ந்த ஒரு மனநலத்தை உருவாக்குறதுக்கு.
அதுக்கப்புறம் அப்ராப்ரியேட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னா குடும்ப சூழல் ஒன்னா இருக்கணும், லைக் ஒழுங்கு முறையோட இருக்கணும். திடீர்னு சண்டை போட்டுட்டு அம்மா அப்பா திடீர்னு வந்து நல்லா வந்து ஃபேமிலியா கூடி போறது, திருப்பி திடீர்னு அடுத்த வாரமே சண்டை போடுறது, இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு கிளம்சியான ஸ்ட்ரக்சர். அப்ராப்ரியேட் ஸ்ட்ரக்சர்னா இப்படிதான் குடும்பம், இந்த மாதிரிதான் நம்ம இயங்க போறோம், இந்த வயசுல நான் உன்னை ஸ்கூல்ல சேர்க்க போறேன், இந்த மாதிரி ஸ்டடி டைமிங் இருக்கு, இது பிளே டைமிங், இதுல நீ படிக்கணும், இந்த டைமிங்ல நீ விளையாடணும், அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து அந்த குழந்தையை வளர்க்கும் போது அதனால வந்து நல்லாவே வந்து டெவலப்மெண்ட் வந்து காமிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவ் சப்போர்ட்டிவ் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னா, ஒரு குழந்தை வந்து தனியா வந்து அம்மா அப்பா கிட்ட இருந்து வாழ்ற குழந்தைக்கும் அதே இது தாத்தா பாட்டி அதுக்கப்புறம் மற்ற உறவுகளோட வளர்றதுக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த குழந்தைங்க வந்து அந்த தாத்தா பாட்டியோட வளரக்கூடிய குழந்தைகள் வந்து மாரல் வேல்யூஸ் வந்து அதிகமா டெவலப் பண்ணிப்பாங்க, எஸ்பெஷலி நம்ம இந்தியன் கல்ச்சர்ல. அதாவது தனியா வளரும் போது அவங்க அம்மா அப்பா என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அது மட்டும் தான் வரும். அதை தாண்டி அம்மா அப்பாவை தாண்டி ஏதாவது கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப கம்மியாவே தான் இருக்கும். சோ அதனால ரொம்ப ஆதரவு தரக்கூடிய உறவுகள் இருக்கக்கூடிய சூழல்ல அந்த குழந்தையை வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பிலாங்னா என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தனித்துவமா நம்ம குழந்தைய வளர்க்கதான் பார்ப்போம். எல்லாத்த விடவும் என் குழந்தை தனித்துவமா இருக்கணும், எல்லாத்த விடவும் ஏதாவது ஒரு விஷயத்துல தனித்துவமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இண்டிவிஜுவலிசம் வந்து யூனிக்னஸ் டெவலப் பண்றதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுவோமே தவிர்த்து அதை வந்து ஒரு பிலாங்கிங்னஸ், அதாவது மற்றவங்களோட நீ ஒன்றிணைஞ்சு இருக்கணும்ன்ற அந்த ஒரு விஷயத்த இப்போ இருக்கிற பேரண்டிங் ஸ்டைல்ல பார்க்க முடியறது இல்ல. சோ ஒன்றிணைஞ்சு இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நாடா நம்ம வந்து இப்போ உலகம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெளியில புதுசா நம்ம நாட்டை தாண்டி போகும்போது நம்ம நாடத்தை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி போறோம், இந்தியா அப்படின்னு தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி போறோம். நான் இந்த இடத்துல இருந்து வரேன், இந்த ஏரியால இருந்து வரேன், இந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால போய் ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. எந்த கண்ட்ரில இருந்து வர அப்படின்னு தான் நம்மள கேட்பாங்க. சோ அப்போ அங்க வந்து அந்த கண்ட்ரியோட நம்ம ஒன்றிணைஞ்சு வாழ்ந்தா மட்டும்தான் அந்த கண்ட்ரி நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியும். கண்ட்ரி வேற, நான் வேற, என் குடும்பம் வேற, சும்மா இங்க இருக்கும் அவ்வளவுதான். பட் எங்களோட ஆட்டிடியூட் திங்கிங் எல்லாமே வந்து இந்த கண்ட்ரியோட சேர்ந்து இல்லை அப்படின்னா நம்ம கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. இங்க வாழ்றதுக்கும் நமக்கு தகுதி வந்து ரொம்ப குறைவா நம்ம வந்து நம்மளே ஆக்கிக்கிறோம் அப்படின்றதுதான் அர்த்தம். சோ இங்க வந்து என்ன அப்படின்னா கல்ச்சுரல் பிராக்டிசஸ் அந்த குழந்தைக்கு பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம கலாச்சாரம் என்ன அப்படின்றத அந்த குழந்தைக்கு புகட்டணும், அந்த அறிவை நம்ம கொடுக்கணும். அதே போல ஒருத்தவங்களோட எப்படி நம்ம ஒன்றிணைஞ்சு வாழணும் அப்படின்றத கொடுக்கும்போது சோசியல் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நல்லபடியா டெவலப் ஆகும். அதை டெவலப் ஆச்சுன்னா தான் அவங்களோட லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். எல்லாத்துலயுமே நான் யூனிக், நான் தனித்துவமானவன் உட்காந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால வந்து மற்றவங்களோட ஒன்றிணைஞ்சு வாழ முடியாது. ஒன்றிணைஞ்சு வாழனாலே நம்மளால உலகத்துல வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. சோ இங்க வந்து ஒன்றிணைஞ்சு வாழக்கூடிய ஒரு யுக்திகளை அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் சோசியல் நார்ம்ஸ் என்னன்னா சும்மா வந்து அந்த குழந்தை இதை பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லாம இந்த விஷயங்கள் பண்ணா சரி, ஏன் சரி, இதெல்லாம் பண்ணா தவறு, ஏன் தவறு, மற்றவங்களுக்கு அது வந்து தீங்கு விளைவிக்க கூடியதா இருக்கும், மற்றவங்களுக்கு அது வந்து வலி கொடுக்கக்கூடியதா இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணக்கூடாது, இதனாலதான் நமக்கு வந்து சோசியலி வந்து அன்அக்செப்டபிள் இதா இருக்கு, இதனால நமக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், நம்மள வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்போ இருக்க அந்த சோசியல் நார்ம்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். எந்த விஷயம் பண்ணா சரி, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும், குழந்தைகள் கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எந்த மாதிரி பேசணும், ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தாலும் எந்த மாதிரி பேசணும், எந்த லிமிட்டோட இருக்கணும், இது எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சப்போர்ட் ஃபார் எஃபிகசி அண்ட் மேட்டரிங். எஃபிகசி அண்ட் மேட்டரிங்னா என்ன அப்படின்னா சுயமா அந்த குழந்தைய வளர்க்கக்கூடிய சிந்தனையை வந்து கொடுக்கணும். சுயமான்றது என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஃபங்க்ஷனிங்க தான் சொல்லுதே தவிர்த்து யூனிக்னஸ் சொல்ல. இண்டிபெண்டன்ட் ஃபங்க்ஷனிங்னா சுயமா செயல்படுறதுதான் வந்து செல்ஃப் எஃபிகசி. சுயமா வந்து காட்டிக்கிறதுன்றது வந்து அது யூனிக்னஸ். சோ அதை இங்க நம்ம பேசல. சுயமா செயல்படுற விடுறது, அதாவது சும்மா ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்றது கூட, ஒரு கடைக்கு போயிட்டு இந்த ட்ரெஸ் வாங்கலாம்னு செலக்ட் பண்றது கூட அம்மா அப்பாவை தேடிட்டு அந்த குழந்தை இருக்கக்கூடாது, இந்த இளைஞர்கள் இருக்கக்கூடாது. எனக்கு எது தேவை, எனக்கு என் வாழ்க்கையில என்ன தேவை, எனக்கு எந்த மாதிரி ஒரு டயட் ஹேபிட்டை நான் மெயின்டைன் பண்ணணும், எந்த மாதிரி பிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து நான் மெயின்டைன் பண்ணணும், எந்த மாதிரி ஒரு படிக்கிற ஒரு எஜுகேஷன் லெவல்ஸ் நான் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க லைஃப் அவங்க டிசைட் பண்ற மாதிரி கொஞ்சம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஸ்கில் பில்டிங் அப்படின்னு சொல்றது. ஸ்கில் பில்டிங்னா என்ன அப்படின்னா ரொம்ப வந்து ப்ரொடக்டிவாவும் அந்த குழந்தைய வளர்த்தக்கூடாது. ப்ரொடக்டிவா வளர்த்தோம் அப்படின்னா அவங்க பண்ணி கத்துக்கிட்டு அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம குறைக்கிறோம்னு அர்த்தம். இப்ப குழந்தை வந்து கீழே விழுந்து எந்திரிச்சாதான், கீழே விழுந்தா வலிக்கும், பட் கீழே விழாம எப்படி நடக்கலான்றத பார்க்கும்.
கீழே விழாமலே நம்ம வந்து பொத்தி பொத்தி வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம இல்ல அப்படின்னா அந்த குழந்தை எப்படி சஸ்டெயின் ஆகும் அப்படின்னா அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். சோ அதனால அந்த குழந்தை வந்து லேர்ன் பண்ணக்கூடிய சூழலை உருவாக்கணும். அதாவது விழுந்தாலும் கத்துக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கணும். பட் வித் சேஃப்டியோட. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீயாவே கத்துக்கன்னு விடக்கூடாது. பட் ஓரளவுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டோட அந்த குழந்தைய வந்து கத்துக்க விடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நம்ம ஃபேமிலில இருந்தே கொண்டு வரணும். சின்ன சின்ன விஷயங்களும் அந்த குழந்தைய வந்து அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி செய்ய விடணும். செய்ய விடும்போது அந்த ஒரு இண்டிபெண்ட் நேச்சர் வந்து அந்த குழந்தைக்கு டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் இன்டிகிரேஷன் ஆஃப் ஃபேமிலி, ஸ்கூல் அண்ட் கம்யூனிட்டி எஃபர்ட்ஸ். இது மூணுமே சேர்ந்து இருக்கணும். அதாவது பள்ளி, அதுக்கப்புறம் சமூக முயற்சிகள், அதுக்கப்புறம் குடும்பம், இது மூணுமே வந்து ஒன்றிணைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றிணைஞ்சுனா என்ன அப்படின்னா ஸ்கூல்ல வந்து நல்லா படிக்கிற பையன் ஆனா வீட்டுக்கு வந்து புக் எடுக்கிறதே இல்ல. அதே இது வந்து தாத்தா பாட்டிகிட்ட இருக்கும்போது வந்து இல்ல ஃபேமிலி பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கும்போது வந்து சரியா பிஹேவ் பண்றது இல்ல. பட் ஸ்கூலுக்கு போனா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒபீடியன்ட். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலயுமே ஒபீடியன்டா இருக்கணும். எல்லா இடத்துலயுமே அவங்களோட இன்டெலிஜென்ஸை ஸ்ப்ரெட் பண்ணணும். இது வந்து ஒரு ஒரு குழுவமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூணுமே வந்து ஒன்றிணைஞ்சு செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த குழந்தையோட நல்ல ஒரு மனநலத்தை டெவலப் பண்றதுக்கு. சோ அது 8 விஷயங்கள் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தியரி ஆஃப் கான்டெக்ட் அண்ட் கம்யூனிட்டி சேஞ்ச்ல மெயினா வந்து எதை பேசுறாங்க அப்படின்னா ஒரு வில் டு சேஞ்ச் அண்ட் கெப்பாசிட்டி டு சேஞ்ச்ன்றது சொல்றாங்க. வில் டு சேஞ்ச்னா மாறும் மற்றும் மாற்றும் திறன் அந்த குழந்தைகளுக்கு இருக்கணும், அந்த இளைஞர்களுக்கு இருக்கணும்னு சொல்றாங்க. அதாவது நான் மாற முடியும், என்னால மாற முடியும். ஒரு விஷயம் நான் வந்து காலையில ஒரு 5 o'clock இல்ல 6 o'clock எந்திரிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா என்னால எந்திரிக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்பணும். அதே இது மாற்ற முடியும் அப்படின்னா மத்தவங்க சுத்தி இருக்கிறவங்க ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா அந்த சூழலை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும். அவங்க இல்லையா இவங்க அந்த சூழல்ல இருந்து மாறி வரணும். சோ இந்த மாதிரி விஷயங்களை என்னால பண்ண முடியும்ன்றத அவங்க நம்பணும். இல்ல எதுவுமே மாத்த முடியாதுங்க, நான் எப்படி வளர்ந்தேனோ அப்படியேதான் இனிமேலும் நான் வாழ போறேன், ஏன்னா என்னால மாத்த முடியாது, அந்த ஸ்ட்ரென்த் எனக்கு இல்ல, சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்றாங்களோ அவங்க அப்படியே பண்ணிட்டே இருக்கட்டும், எனக்கு தீங்கு செய்யறாங்களா நான் வாங்கிட்டே இருக்கிறேன், என்னால வந்து திருப்பி அவங்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியாது, இல்ல அவங்களை எதிர்த்து நிக்க முடியாது, ஏன்னா நான் அப்படியே வளர்ந்துட்டேன் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சேஞ்ச் ஆகணும், நம்ம வாழ்க்கையை சொல்ல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு இல்ல, ரொம்ப கம்மியா இருக்கு. சோ அதனால அந்த அந்த மாற்ற முடியும் அப்படின்ற அந்த திறன் வந்து இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கிற பட்சத்துல அவங்களால நல்லபடியா வந்து டெவலப் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீட்ஸ் டு பி டெவலப்மெண்டலி அட்டென்டிவ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. டெவலப்மெண்டலி அட்டென்டிவ் கம்யூனிட்டி என்னன்னா வளர்ச்சியில் கவனம் செலுத்தும் சமூகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது என்ன அப்படின்னா என்ன வளர்ச்சி அப்படின்னா ஒரு வேலைக்கு போறது வரைக்குமே வந்து குழந்தையில இருந்து அந்த இளைஞர்கள் வந்து வேலைக்கு போய் உட்கார்ற வரைக்கும் நல்லா ஓடுவாங்க. பட் வேலைக்கு போய் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே வந்து ஸ்டாக்மெண்ட் ஆயிருவாங்க. இதுதான் நம்ம வேலை, டெய்லி வருவோம், ஆபீஸ் போவோம், இந்த வேலை பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்துருவோம். அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி வந்து அந்த உழைக்கிற திறன் வந்து குறைஞ்சிருது. சோ அது இருக்கக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அடுத்த கட்டத்தை நம்ம நோக்கி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு சொசைட்டி நம்ம உருவாக்கணும்ன்றது சொல்றாங்க. சோ இதுதான் வந்து தியரி ஆஃப் கான்டெக்ட் அண்ட் கம்யூனிட்டி சேஞ்ச். அதுக்கப்புறம் மாடல்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் யூத் டெவலப்மெண்ட், நேர்மறை இளைஞர் வளர்ச்சியின் மாதிரிகள், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால டெவலப் பண்ண முடியும்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து டெவலப்மெண்டல் அசெட்ஸ் பை பென்சன் கொடுத்திருக்காரு. டெவலப்மெண்டல் அசெட்ஸ்னா என்ன அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து வளர்ற சூழ்நிலையில கொடுக்கும் போது நம்மளால நல்ல ஒரு மனநலத்துல வளர முடியும், நல்ல ஒரு வளர்ச்சி நோக்கி நம்மளால போக முடியும்ன்றத சொல்றாங்க. சோ அதில் 40 டெவலப்மெண்டல் அசெட்ஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது வளர்ச்சி சார்ந்த சொத்துக்கள். அதுல 20 வந்து உள் சார்ந்த நம்ம சார்ந்த சொத்துக்கள், அதே மத்த 20 வந்து சமூகம் சார்ந்த சொத்துக்கள். உள் சார்ந்த சொத்துக்கள்ல வந்து ஆல்ரெடி நம்ம பேசுனதான் டெம்பரமெண்ட், ரெசிலியன்ஸ், செல்ஃப் எஃபிகசி, இது எல்லாமே வந்து டெவலப் பண்றது மூலியமா அவனுக்கு அவனோட வாழ்க்கையை குறிச்ச தெளிவான சிந்தனை வந்து கொடுத்துட முடியும். அதே இது 20 எக்ஸ்டர்னல் அப்படின்றது என்னன்னா வெளி சூழல்ல இருக்கிறது. வெளி சூழல்னா என்னது, இந்த உலகத்துல நம்ம எப்படி செயல்படணும், என்ன மாதிரி மத்தவங்க கிட்ட பேசணும், இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க, அந்த விஷயங்கள்லாம் அவங்க கத்துக்கிறதா வந்து எக்ஸ்டர்னல் அசெட்ஸ்ல வரும். சோ இளைஞர்களை சுற்றியுள்ள வெளி உலகம் சார்ந்த சொத்துக்கள் தான் வந்து அந்த எக்ஸ்டர்னல் அசெட்ஸ்ன்னு சொல்றது. மத்தவங்களோட எப்படி உரையாடணும், என்ன மாதிரியான உறவுகளை நம்ம மேற்கொள்ளணும், யார்கிட்ட எதை சொல்லணும், சோ ஒரு தொழில் சார்ந்த ஒரு உறவுகளை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும், குடும்பம் சார்ந்த ஒரு உறவை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கத்துக்கிறது தான் வந்து அவங்க வந்து சொத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 5S மாடல் அப்படின்னு சொல்றது. 5S மாடல் இல்ல 6S மாடல் ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்னா இந்த 5C வந்து மெயின்டைன் பண்றது மூலியமா நம்மளால யூத் டெவலப்மெண்ட்டை கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கனெக்ஷன்னா என்ன அப்படின்னா
தான் யாரு, அது என்னோட குடும்பம் யாரு, அதே மாதிரி நான் வாழ்ற சொசைட்டி வந்து எந்த மாதிரியான சொசைட்டி, இது ரெண்டுக்குமே கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் வேற, இந்த சொசைட்டி வேற, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் வந்து கனெக்ஷன். மத்தவங்களோட ஒன்றிணைஞ்சு வாழக்கூடிய ஒரு மனோபாவத்தை உருவாக்குறதா வந்து இந்த கனெக்ஷன் அப்படின்னு சொல்றது, ஒற்றுமை, கனெக்ஷன் சி. சோ அதுக்கப்புறம் கான்பிடன்ஸ். கான்பிடன்ஸ் என்னது? என்னால முடியும், என்னால மாத்த முடியும். அந்த தியரி ஆஃப் கான்டெக்ட் அண்ட் டெவலப்மெண்ட் சொன்ன மாதிரி வில் டு சேஞ்ச் இருக்கணும். என்னால எல்லா விஷயமும் பண்ண முடியும், மாற்ற முடியும் அப்படின்னு நம்பணும் ஃபர்ஸ்ட். சோ அதுதான் வந்து கான்பிடன்ஸ். அதுக்கப்புறம் வந்து கேரக்டர்னு சொல்றாங்க. இந்த சி கேரக்டர்னா என்ன அப்படின்னா நம்மளோட குணாதிசயங்கள், மனோபாவம் அப்படின்னு சொல்றதா வந்து கேரக்டர். கேரக்டர்னா என்ன? இதுல மெயினா என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருக்கணும். அதாவது எந்த வேலை கொடுத்தாலும் அதை நேர்த்தியா, தெளிவா, ஒரு அக்கறையோட செய்யக்கூடிய ஒரு நேச்சர்ல இருக்கணும். அதே மாதிரி யூனிக்னஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும். தனக்குன்னு ஒரு பாதை நம்ம அமைக்கணும். சோ அப்படி அமைக்கும் போது நம்மளோட பாதை வந்து ஒரு சிறப்பான ஒரு கோலை நோக்கி அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். நமக்குன்னு ஒரு பாதை இல்ல, மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அந்த பாதையில நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் கோல்ஸ்ன்றது தனியா இருக்காது. சோ அதனால கேரக்டர் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் கேரிங்னா என்ன அப்படின்னா சிம்பத்தியும் இருக்கணும், எம்பத்தியும் இருக்கணும்னு சொல்றாங்க. சிம்பத்தினா மத்தவங்களை பார்த்து பரிதாபப்படுறது, ஐயோ பாவமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது. எம்பத்தினா அவங்க சூழல்ல இருந்து நம்ம யோசிக்கிறது. இப்போ ரோட்ல வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்து ஐயோ பாவம்னு சொல்லிட்டு போறது சிம்பத்தி. இதே இது அவங்க சூழல்ல ஒரு குளிர்ல சரியா வந்து பெட்ஷீட் இல்லாம, இல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்வெட்டர் எதுவுமே இல்லாம நடுங்கிட்டு ஒரு ரொம்ப வந்து ஒரு பரிதாபமான நிலையில இருக்காங்க அப்படின்னா அந்த நிலைமையில நம்மள வச்சு யோசிச்சு பார்க்கணும். இந்த குளிர்ல நம்ம இப்படி இருந்தா எப்படி இருக்கும், அப்போ அந்த அந்த வேதனை வந்து நமக்கு தெரிய வரும். சோ அதுதான் வந்து எம்பத்தின்னு சொல்றாங்க. சோ மத்தவங்களோட சூழல்ல இருந்து யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றதா வந்து இந்த சிம்பத்தி அண்ட் எம்பதி மீன் பண்றது. இது எதுக்கு முக்கியம் அப்படின்னா சமூகம் சார்ந்த சூழல்ல வளரும் போது இது கண்டிப்பா கேரிங்ன்றது இருக்கணும். அடுத்தவங்க நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது மத்தவங்க உயிருக்கு போராடி ஏதோ ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஆயிடுச்சு, உயிருக்கு போராடி இருக்காங்க, அவங்கள பார்த்து அப்படியே போயிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? இறங்கி நம்ம ஹெல்ப் பண்ணணும். இந்த சிம்பத்தி எனக்கு எம்பத்தி இருந்தா மட்டும்தான் அந்த ஹெல்ப் பண்ணணும்ன்ற ஆட்டிடியூடே வரும். இல்ல அப்படின்னா எனக்கு வேலை இருக்கு, 10 மணிக்கு நான் ஆபீஸ்ல போய் பஞ்ச் வைக்கணும், அதனால நான் அதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். சோ இந்த கேரிங்ன்றது கண்டிப்பா இருந்தா மட்டும்தான் ஒரு சொசைட்டியா நம்மளால செயல்பட முடியும். எல்லாமே இண்டிவிஜுவலா ஆயிட்டோம், என்னோட சொத்து, என் வேலை, என்னோட உடல் நலம், இந்த மாதிரி நம்ம மாறிட்டே இருந்தோம் அப்படின்னா அஸ் அ சொசைட்டியா நம்மளால ஃபங்க்ஷன் ஆக முடியாது. ஒரு சமூகமா நம்ம வந்து மத்த சமூகத்தை ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சி. அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா ஒருத்தவங்க கிட்ட வந்து அதிகமா சொத்துக்கள் சேர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஒரு வீட்டுல இருக்கிறவங்க பெரிய வந்து நிறைய சொத்துக்காரங்களா இருக்கிறாங்க. அதே பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க வந்து ஒரு ரொம்ப பாவர்ட்டி லைன்ல இருக்கிறாங்க, 4-5 குழந்தைகளை வச்சுட்டு படிக்கவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இருக்கிற அந்த அசட்ஸ கொஞ்சம் கொடுத்து அவங்களுக்கு உதவலாம். சோ உதவுறது மூலியமா அவங்க கிட்ட இருக்கிற விஷயங்களை கொடுக்கறது மூலியமா அவங்களுக்கு பெரிய பாதிப்பு வரப்போறது கிடையாது. சோ அவங்க கொடுக்கறது மூலியமா இந்த பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிற குடும்பத்துக்கு பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்து அவங்களுக்கு வருது. ஏன்னா எல்லா குழந்தைங்களும் அவங்களால படிக்க வைக்க முடியுது, அவங்களோட லைஃப் வந்து அடுத்து மாறும், நல்ல விதத்துல மாறும். சோ அதனால இந்த கான்ட்ரிபியூஷன்ன்றது இருக்கணும். சொசைட்டியல் கான்ட்ரிபியூஷன் மெயினா இருக்கணும். நான் அஸ் அ பர்சனா சொசைட்டிக்கு என்ன பண்ணிருக்கேன், இந்த ப்ரொஃபஷன்ல இருந்து என்னால மற்றவங்களுக்கு என்ன பயன், நான் ஒரு மனிதனா இருந்து என்னோட சக மனிதனுக்கு என்ன பயன், என் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன பயன். சோ இந்த மாதிரியான கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் காம்பிடன்ஸ்னா என்ன அப்படின்னா இஃபெக்டிவா நம்ம எல்லா தொழில் சார்ந்த இடங்கள், அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ்ல இருக்கும் அப்படின்னா எல்லாத்துலயுமே வந்து ஒரு விஷயத்தினால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காம்பிடென்ட்டா நம்மளால செயல்படணும்னு சொல்றாங்க. சோ இந்த 5 இல்ல 6 C's நம்ம ஃபாலோ பண்றது மூலியமா யூத் டெவலப்மெண்ட்டா கொண்டு வரலாம். அடுத்து வந்து ஏஜிங். சோ ஏஜிங்ல என்ன வரும் அப்படின்னா நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்தோம் அப்படின்னா நம்மளால நல்லபடியா அந்த முதுமையை குறிச்ச ஒரு எண்ணங்களை வளர்த்துக்க முடியும் அப்படின்றதான் வந்து ஏஜிங். சோ ஏஜிங்ல வந்து 2 விதமா இருக்கு. இப்போ ஏஜிசம் அப்படின்னா நெகட்டிவா பாக்குறதுதான் ஏஜிசம். அதாவது வயசானவங்க எதுக்குமே வந்து உதவ மாட்டாங்க, அவங்க சும்மா வந்து வீட்டுல இருக்கிறதுக்கு தான் வந்து அவங்க அதுக்கு மட்டும் தான் இருக்கிறாங்க, அவங்களால எந்த ஒரு பயனும் கிடையாது, எந்த ஒரு பிசிக்கலா எங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ண முடியாது, லைக் சைக்கலாஜிக்கலா சப்போர்ட்டும் பண்ண முடியாதுன்னு அவங்களை குறிச்சு நம்ம யோசிக்கிறதா வந்து ஏஜிசம். சோ அதே இது ஏஜிங்ன்றது வந்து நம்ம அந்த முதுமை ஆகக்கூடிய ஒரு நேச்சரை வந்து நல்ல விதமா போற்றி பாக்குறதா வந்து ஏஜிங்னு சொல்றது. சோ ஏஜிங்ல வந்து 2 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றது மூலியமா சக்சஸ்ஃபுல் ஏஜிங் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ஒண்ணு வந்து
பிசிக்கல் டெவலப்மெண்ட்டை நல்லபடியா மெயின்டைன் பண்ணும். பிசிக்கல் டெவலப்மெண்ட் வந்து ஏஜ் ஆகும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ஒரு உடல் சார்ந்த ஒரு நெகட்டிவான ஒரு மாற்றம் வந்து இருக்கும். அதாவது நல்லா வந்து செரிமானம் இருக்காது, நல்லா வந்து ஆக்டிவா வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ அந்த கம்மியா இருக்கிறத நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, டயட்டரி ஹேபிட்ஸ் வந்து மெயின்டைன் பண்றது மூலியமா, அதாவது நல்ல சீரான உணவு முறையை பின்பற்றது மூலியமா நம்மளால நல்ல ஒரு ஆக்டிவான லைஃப் வாழ முடியும். மற்றவங்கள சார்ந்து இல்லாம வாழ முடியும். அதே இது அபியூஸ் இல்ல ட்ரக் அபியூஸ், ஸ்மோக் பண்றது, சிகரெட், அதுக்கப்புறம் வந்து மது பழக்கம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறத ரொம்ப குறைச்சுக்கணும் முதுமை காலத்துல. சோ குறைக்கிறது மூலியமா பிசிக்கலா அவங்களால நல்லபடியா மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி சோஷியல் சப்போர்ட் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோஷியல் சப்போர்ட் வந்து ஃபேமிலி கொடுக்கல, அதாவது அவங்களுக்கு அந்த சமூகம் சார்ந்த சப்போர்ட்டை அந்த முதுமை நோக்கி இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னா, அவங்களா சேர்ந்து இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ் எவ்வளவோ இருக்கு. சோ அந்த கம்யூனிட்டிஸ்ல அவங்க ஜாயின் பண்ணி அவங்களோட விஸ்டம் அவங்க ஷேர் பண்ணலாம், அவங்களோட ஞானத்தை அவங்க ஷேர் பண்ணிக்கலாம். சோ இதெல்லாம் பண்றது மூலியமா அவங்களோட நல்வாழ்வை அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். நம்மனால சமூகத்துக்கு ஏதோ ஒரு பயன் இருக்கு அப்படின்றத நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். சோ இது வந்து ஏஜிங்ல. சோ ஏஜிங்ல வந்து மெயினா வந்து 2 விஷயம் தான் நம்ம இப்ப பார்த்திருக்கோம். பிசிக்கல் மெயின்டைன் பண்ணணும், அதே மாதிரி சோஷியல் சப்போர்ட் மெயின்டைன் பண்ணணும். சோ இது 2 மெயின்டைன் பண்றது மூலியமா நம்மளால லைஃப்ல வந்து நல்லபடியா ஃபங்க்ஷன் ஆக முடியும். சோ இது வரைக்கும் 3 விஷயங்கள் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைகளை நம்ம எப்படி படுறதை பொறுத்துதான் வந்து நம்ம இளைஞர்கள்ல வந்து எந்த மாதிரி வாழ்க்கை முறையை வந்து நம்ம கையாளுவோம் அப்படின்றது வந்து பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் இளைஞரா இருக்கும் போது நிறைய தியரிஸ் டிஸ்கஸ் பண்ணோம். எந்தெந்த விஷயங்கள்லாம் பிராக்டிஸ் பண்றது மூலியமா இளைஞர்களோட வளர்ச்சியை நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் முதுமையில வந்து எந்த விஷயங்கள்லாம் பிராக்டிஸ் பண்றது மூலியமா முதுமையை குறிச்சு நல்ல ஒரு தொழில் அம்சங்கள்ல நல்ல ஒரு மன நலத்தை அதனால மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம். சோ இது 3 வந்து பிளாக் 5 12 to 14ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அதர் 2 பிளாக்ஸ் வந்து மிச்சம் இருக்கு, 15 and 16 இருக்கு. ஸோ அதுவும் நம்ம மனநலத்தை எப்படி மெயின்டைன் பண்றதுன்றத குறிச்சுதான் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்க நோட்ஸ் எடுக்கும் போது எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்மளோட லைஃப்ல அப்ளிகபிள் பண்ணி நோட்ஸ் எடுக்கணும். ஸோ நோட்ஸ் அப்ளிகபிள் பண்ணி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின் போது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நீங்க எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து ரொம்பவே நல்லா வரும். நன்றி.